بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه لحب الخير لشديد أفلا يعلم إذا بعثر ما في القبور وحصل ما في الصدور அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னல் ஹம்துலில்லாஹ். அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்திலே பிறை பார்த்து நோன்பு நோற்பது தொடர்பாகவும் அதுபோன்று ஹஜ்ஜு பெருநாள் கொண்டாடுவது இது போன்ற விஷயங்களிலே பல்வேறு விதமான குழப்பங்கள் தொடர்ந்து நிலை வருவதை நாம் பார்க்கின்றோம். இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் மார்க்கத்தில் சில கருத்து வேறுபாடு ரீதியான சட்டங்கள் இருக்குது. அது அவரவரோடு முடிந்து போய்விடும். ஆனால் இந்த பிறை தொடர்பான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மனிதனுமே ஒரு நிலைப்பாடு எடுத்தாக வேண்டும். ஏனென்று சொன்னால் நாம் ஒவ்வொருவரும் நோன்பு நோக்க வேண்டும், நாம் ஒவ்வொருவரும் பெருநாள் கொண்டாட வேண்டும். அப்போ ஒருவன் நாம் எவ்வாறு நோன்பு நோற்பது, நாம் எவ்வாறு பெருநாள் கொண்டாடுவது என்று ஒவ்வொருவருமே சரியான ஒரு விஷயத்தை அடிப்படையை தெரிந்து வைத்திருந்தால்தான் நாம் நோக்கக்கூடிய நோன்பு அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்படும், நம்முடைய அமல்களை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வான். அப்போ அந்த வகையில் இந்த பிறை தொடர்பான விஷயங்களை நாம் அறிந்து கொள்வது மிக மிக அவசியமாக இருக்குது. இன்றைக்கு நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பிறை தொடர்பான விஷயங்களில் மார்க்கத்துடைய போதிய அறிவு இல்லாமல் விஞ்ஞானத்தை அடிப்படையாக கொண்டு மக்களுக்கு மத்தியில் பல்வேறு விதமான குழப்பங்களை சிலர் விதைத்து வருகின்றார்கள். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, நாம் பிறையை கண்ணால் பார்ப்பது கூடாது, பிறையை கணக்கீடு தான் செய்ய வேண்டும் என்று ஒரு சிலர் மக்களுக்கு மத்தியிலே இந்த கருத்தை விதைத்து அதனால் ஏற்படக்கூடிய குழப்பங்கள். அதுபோன்று சிலர் என்ன செய்கின்றார்கள், நம்முடைய பகுதிகளை பிறை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, உலகத்தில் எங்கு பார்த்தாலும் நாம் நோன்பு நோக்கலாம், பெருநாள் கொண்டாடலாம் என்று சொல்வார்கள். ஆனால் சவுதி அரேபியாவை மட்டும் அடிப்படையாக பின்பற்றி சவுதியில் பிறை பார்த்தா நோன்பு, சவுதியில் பிறை பார்க்காவிட்டால் நோன்பு கிடையாது, சவுதியில் என்னைக்கு பெருநாள் கொண்டாடுகின்றாரோ அதுதான் பெருநாள் என்று தீர்மானிக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கிறார்கள். இவங்க தான் ஜாக் என்கின்ற அமைப்பு. அப்போ இவர்களால் பல்வேறு விதமான கருத்துக்கள் மக்களுக்கு மத்தியிலே முன்வைக்கப்படுகிறது. அப்போ குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் எது சரியான கருத்து என்பதை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இவங்க என்னென்ன கருத்துக்களை என்னென்ன குழப்பங்களை இவர்கள் உண்டாக்கி இருக்கின்றார்கள். ஒரு நாள் என்பது அது ஃபஜ்ரில் தான் இது ஸ்டார்ட் ஆகுது. நம்ம இஸ்லாமிய அடிப்படையில் நாம் நாள் எங்கே ஆரம்பிக்க நாம் சொல்லுவோம், வியாழக்கிழமை மாலை முடிந்து வரக்கூடிய இரவை வெள்ளிக்கிழமை இரவு நாம் என்ன செய்ய சொல்லுவோம். ஆனால் இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நாள் இரவில் ஆரம்பிக்கல, நாள் என்பது அது ஃபஜ்ரில் தான், சுபு தொழுகையிலிருந்து தான் என்ன செய்யுது ஒரு நாள் ஆரம்பிக்குது. சுபுக்கு பாங்கு சொல்றதுக்கு முன்னாடி, இப்போ நான் ஞாயிற்றுக்கிழமைன்னு வச்சுக்கிடுங்க, இந்த ஞாயிற்றுக்கிழமை எது வரைக்கும் இருக்குதான், நாளை கால சுபுக்கு பாங்கு சொல்ற வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை இருக்குதான். சுபுக்கு பாங்கு சொல்லும் போது தான் திங்கக்கிழமை என்று என்ன செய்யறாங்க, இவங்க ஒரு குழப்பத்தை உண்டாக்குறாங்க. அதுபோன்று பிறையை கண்ணால் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. கண்ணால் பார்ப்பவர் கண்ணால் பார்த்த காலம் விஞ்ஞானம் இல்லாத காலம், அது அறியாமை காலம், முட்டாள்கள் வாழ்ந்த காலம். இன்னைக்கு நாம் விஞ்ஞானத்தை ரொம்ப முன்னேறி விட்டோம். எனவே நாம் பிறையை கண்ணால் பார்க்கக்கூடாது, நாம் சயின்டிஃபிக் ரீதியாக காலண்டர் போட்டு, ஹிஜ்ரி காலண்டர் ரசூலா காலத்தில் ஒரு வார்த்தையே கிடையாது, இவங்க ஹிஜ்ரி காலண்டர் தான் ரசூலா ஃபாலோ பண்ணுறாங்கன்னு சொல்லி அதை ஒரு பிரச்சாரமாக செய்யக்கூடிய காட்சியை பார்க்கணும்.
அப்ப நாம மூமின்களாக இருக்கக்கூடியவர்கள் நாம எப்படி முடிவு செய்யணும்? யார் என்ன கருத்தை கொண்டு வந்து சொன்னாலும் அல்லாஹ் ரசூல் நமக்கு என்ன சொல்றாங்களோ அதுதான் சட்டம். இந்த பிறை விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பிறையை பார்த்து நாம் நோன்பு நோக்க வேண்டும் என்பது இபாதத், வணக்கம். பிறையை பார்த்து நோன்பு நோக்கணும்னு சொல்றோம் பாருங்க, இது இபாதத், வணக்கம். வணக்கம் என்று சொன்னால் எவ்வளவு விஞ்ஞானம் முன்னேறினாலும் சரி, எவ்வளவு மாற்றங்கள் வந்தாலும் சரி, வணக்கம் என்பது அல்லாஹ் எப்படி சொன்னானோ, அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி சொன்னார்களோ அந்த அடிப்படையில் தான் செய்ய வேண்டும். அதற்கு மாற்றமாக நாம் செய்தோம் என்று சொன்னால் அது அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்படாது. இப்ப உதாரணமாக நாம பாங்கு சொல்லும் போது மைக்கில் பாங்கு சொல்றோம், இதையா நம்ம தப்புன்னு சொல்லுவோம்? மைக் என்பது ஒரு விஞ்ஞான வளர்ச்சி. மைக்கில் பாங்கு சொல்வது தப்பு கிடையாது. நபிகள் நாயகம் காட்டி தந்த எந்த சுன்னத்துக்கும் மைக்கில் பாங்கு சொல்வது இடையூறாக வராது. இப்ப பாங்க ரெக்கார்டு பண்ணி போடலாமா? இப்ப ஒரு ஆள் கேள்வி கேட்கிறார், பாங்கு சொல்லும் போது நீங்க மைக்கை யூஸ் பண்றீங்க, நீங்க பாங்க ரெக்கார்டு பண்ணி போட்டா என்ன, அது விஞ்ஞான வளர்ச்சி தானே அப்படின்னு சொன்னா நாம சொல்லுவோம் பாங்க ரெக்கார்டு பண்ணி போடக்கூடாது. ஏன்னு சொன்னால் நபிகள் நாயகம் சொல்லி தந்த முறைக்கு இந்த விஞ்ஞான மாற்றமா இருக்கு. என்ன முறை இருக்குது? நபிகள் நாயகம் சொன்னாங்க, தொழுகை நேரம் வந்தால் உங்களில் ஒருவர் பாங்கு சொல்லட்டும். நாம் ஒரு பள்ளிவாசல தொழுதா யார் அந்த பள்ளியை தொழுகிறாங்களோ அந்த மனிதர்களில் ஒருவர் தான் செஞ்சிருக்க வேண்டும், பாங்கு சொல்லி இருக்க வேண்டும். அப்ப ரெக்கார்டு பண்ணி போட்டோம்னா ரெக்கார்டு சிடி என்பது பாங்கா? அது மனுஷன் கிடையாது. நபிகள் நாயகம் சொன்னாங்க, பாங்கு சொல்பவருடைய கழுத்து பெருசா இருக்கும், அருமை நல்ல அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு. அப்ப சிடி ரெக்கார்டு பண்ணி போட்டா அது கழுத்து அது மறுமை நல்ல பெருசா வருமா? நபிகள் நாயகம் சொன்னார்கள், பாங்கு சொல்வதுடைய நன்மையை நீங்க தெரிந்து கொண்டால் நீங்க தொழுகைக்கு போட்டி போட்டு வருவீங்கன்னு சொன்னாங்க. பாங்கு சொல்வதை என்ன செய்வீங்க? போட்டி போட்டு வருவீங்க, சீட்டுக்குழிக்கு போட வேண்டிய நிலைமை ஏற்படும். அப்ப சீட்டுக்குழிக்கு யாருக்கு மத்தியில் தான் போட, யாரு போட்டி போடுவா? மனிதர்கள் தான் போட்டி போடுவாங்க. இப்படி ஏராளமான ஹதீஸை பார்க்கும்போது மனிதன் தான் பாங்கு சொல்ல வேண்டும், முஸ்லிம் தான் பாங்கு சொல்லணும், எந்த இடத்துல தொழுகை நடக்குதோ அங்க உள்ளவங்க தான் பாங்கு சொல்லணும் என்பது நமக்கு தெளிவாக விளங்குது. அப்ப ரெக்கார்டு பண்ணி போடுறோம் பாருங்க, ரெக்கார்டு பண்ணி போடும்போது நபிகள் நாயகம் சொன்ன எல்லா சுன்னத்தும் என்ன செய்து அடிபட்டு போகுது. அப்ப இங்க ஒரு மூமின் என்ன சொல்லக்கூடாது? அங்க விஞ்ஞானத்தை நீங்க எடுக்க மாட்டேங்கிறீங்க. நபிகள் நாயகம் காலத்தில் விஞ்ஞானம் இல்லாத காலம், அப்போ அவங்க மனுஷன் வாங்க சொன்னா, இன்னைக்கு விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு நாம ரெக்கார்டு பண்ணி போடுவோம் சொன்னா இவன் முட்டாள். இவன் வணக்கத்தில் என்ன செய்கின்றான்? தன்னுடைய அறிவை நுழைக்கின்றான். அப்ப நாம என்ன சொல்ல வருகின்றோம்? விஞ்ஞானம் என்பது பொய் கிடையாது, விஞ்ஞானம் என்பது உண்மைதான். அதே நேரத்தில் நபிகள் நாயகம் சொன்ன சுன்னத்துக்கு மாற்றமாக வச்சுக்கிடுங்க, விஞ்ஞானத்துக்கு அந்த சைடு வச்சிடணும். எதுக்கு நமக்கு பாதகம் இல்லாமல் இருக்குதோ அதுக்கு நாம விஞ்ஞானத்தை எடுத்துக்கொள்ளலாம். நபிகள் நாயகம் காட்டி தந்த முறைக்கு மாற்றமாக சொன்னா விஞ்ஞானத்தை நாம் தூக்கி வைத்து விட வேண்டும். குர்ஆன் சுன்னாக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்ப நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க. இந்த செய்தி அபூதாவுதுல பதிவு செய்யப்பட்டிருக்கு. அஹித இலைனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் சுகல் ருயா. நபிகள் நாயகம் சொல்லி இப்னு உமர் அறிவிக்கிறாங்க, நாங்கள் பிறையை கண்ணால் பார்த்துத்தான் நோன்பு என்ற வணக்கத்தை தீர்மானிக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் எங்களுக்கு ஒப்பந்தம் எடுத்தார்கள். நோன்புங்கிற வணக்கத்தை நாம் எப்படி தீர்மானிக்கணும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கிட்ட ஒப்பந்தம் எடுக்கிறாங்க, வலியுறுத்தி சொல்லி காட்டுறாங்க. நீங்க நோன்பு என்கிற வணக்கத்தை எப்படி செய்ய வேண்டும்? பிறையை கண்களால் பார்த்துத்தான் நோன்பு என்ற வணக்கத்தை நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். எல்லா மக்களுமே பிறையை பார்க்க முயற்சி செய்யணும். யாரு கண்ணிலையும் பிறப்படவில்லையா? அடுத்த நபிகள் சொல்லி காட்டுறாங்க, நீங்கள் பிறையை பார்க்கவில்லை என்ற கண்களால் பார்க்கவில்லை என்றால் நீதமான 2 பேர் சாட்சி சொன்னால், மற்ற ஹதீஸ்கள்ல ஒரு ஆள் சாட்சி சொன்னா கூட போதும் இருக்குது. நீதமான 2 பேர், பிறையை பார்த்த 2 பேர் சாட்சி சொன்னால் அந்த சாட்சியை ஏற்று நீங்கள் நோன்பை தீர்மானித்துக் கொள்ளுங்கள் நபிகள் சொல்லி காட்டுறாங்க. அப்ப பிறையை பார்த்தல் என்பது வணக்கம். பிறையை கண்ணால பார்க்கிறோம் பாருங்க, பிறையை கண்ணால பார்ப்பது என்பது வணக்கம். அப்ப வணக்கத்துல நபிகள் நாயகம் காலத்துல ஒரு முறை, இன்றைய காலத்துல ஒரு முறை என்று வருமா? இவங்க எதை வணங்கல? பிறையை பார்த்தல் என்பது ஒரு வணக்கம் என்பதை மறந்துடுறாங்க. பிறை பார்க்க நம்ம ஒரு அடையாளத்துக்கு செய்யற மாதிரி நாம சிறந்த தௌஹீத் ஜமாத் கொடி கட்டுறோம் பாருங்க, கொடி கட்டு அடையாளத்தை கட்டுவோம். இந்த மாதிரி அடையாளமா பிறை பார்ப்பது. பிறை பார்த்தல் என்பது ஒரு வணக்கம். இஸ்லாம் சொல்லி நாம தொழும் போது எப்படி ஒலு என்ற வணக்கத்தை செய்யாம தொழுகை என்ற வணக்கம் கூடாதோ அது மாதிரி பிறையை கண்ணால் பார்த்தல் என்ற வணக்கத்தை செய்யாம அந்த சமுதாயத்தில் எந்த சமுதாயம் நோன்பு வைக்குதோ அந்த சமுதாயத்தில் யாராவது நீதமான 2 அல்லது நீதமான 1 பிறையை கண்ணால பார்க்காம அவங்க நோன்பு நோட்டான்னு சொன்னால்
அது பிழையான ஒரு வணக்கமான செய்துவிடும், மாறிவிடும். இதை மார்க்கம் நமக்கு என்ன செய்கிறது, சொல்லி காட்டுகிறது. இரண்டாவது விஷயம் என்ன, இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க, பிறை பார்த்தல் வணக்கம் சொல்லிவிட்டு சொல்றாங்க, பல ஹதீஸ்கள்ல சூமூலி ரூயத்திஹி, புகாரி, முஸ்லிம், திர்மிதி, நசாயி, இப்னு மாஜா போன்ற பல கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க, சூமூலி ரூயத்திஹி, நீங்கள் பிறையை கண்களால் பார்த்தனை செய்யுங்கள், நோன்பொய்யுங்கள். வாஃப்திரூலி ரூயத்திஹி, நீங்கள் பிறையை கண்களால் பார்த்தனை செய்யுங்கள், நோன்பு பெருநாள் கொண்டாடுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லி காட்டுறாங்க. இன்னும் வலியுறுத்தி நமக்கு சொல்றாங்க, வலா தசூமு ஹத்தா தரவுல் ஹிலால், நீங்க பிறையை பார்க்காம நோன்பு வச்சிடாதீங்க. வலா துஃப்திரு ஹத்தா தரவுல் ஹிலால், நீங்க பிறையை பார்க்காம என்ன செஞ்சிடாதீங்க, நோன்பை விட்டு விடாதீர்கள் என்று நபிகள் சொல்லி காட்டுறாங்க. இந்த செய்தி எல்லாம் புகாரில் 1909 ஹதீஸ், 1906, 1907, இன்னும் அகமது போன்ற பல கிரந்தங்களை பதிவு செய்யப்பட்டு. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க, நீங்க பிறையை கண்ணால பார்த்தா நோன்பா வைக்கணும், நீங்க பிறையை கண்ணால் பார்த்து தான் நோன்பை விட வேண்டும், நீங்க பிறையை கண்ணால பார்க்காம நோன்பு வச்சிடாதீங்க, கண்ணால பார்க்காம நோன்பை விட்டுறாதீங்க. எப்படி என்ன செய்றாங்க, நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க. இப்ப கண்ணால பார்க்க என்ன அர்த்தம், இந்த இடத்துல என்ன செய்வாங்க, அறியாத மக்களுக்கு மத்தியில் ஒரு குழப்பத்தை உண்டாக்குவாங்க. என்ன குழப்பம், இப்ப அரபி மொழியை பொறுத்த வரைக்கும் ரூயத் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு. நபி அல்லாஹ் சொல்லி சூமூலி ரூயத்திஹி, நீங்க பிறைய கண்ணால பார்த்து நோம்பைங்கன்னு சொல்றாங்க. இந்த ரூயத்துங்கிற வார்த்தை இருக்கு பாருங்க, இந்த வார்த்தைக்கு கண்ணால் பார்த்தல் என்ற அர்த்தம் மட்டும் கிடையாது. இதுக்கு என்ன அர்த்தம் இருக்குது, அறிவால் பார்க்கிறது, ஆய்வு செய்யறது என்கின்ற அர்த்தம் இருக்குன்னு சொல்லுவாங்க. இங்கதான் இவங்க மக்களை வழிகெடுக்கக்கூடிய இடம் இந்த இடம் தான். அரபி மொழியை பொறுத்த வரைக்கும் ஒரு வார்த்தைக்கு ரூயத்துங்கிற வார்த்தைக்கு கண்ணால பார்த்தல் என்ற அர்த்தம் எப்போ வரும்னு சொன்னா, கண்ணால பார்த்ததுக்கு அர்த்தம் எப்போ கொடுக்கணும்னு சொன்னா, இப்ப நான் சொல்றேன், முகமது சாப்பிட்டான், பாம்பை அடித்தேன்னு சொல்ல வச்சுக்கிடுங்க. பாம்பை அடித்தேன்னு சொன்னோம்னா இந்த அடித்தல்ங்கிற செயல் யார் மேல நிகழுது, பாம்பு மேல நிகழுது. பாம்பை அடித்தேன், உணவை சாப்பிட்டேன் நம்ம சொல்ல வச்சுக்கிடுங்க. சாப்பிடுதல்ங்கிற செயல் உணவு மேல நிகழ்ந்தா உணவை சாப்பிட்டேன்னு சொல்லுவோம். பாம்பை அடித்தேன்னு சொல்லும் போது அடித்தல்ங்கிற செயல் பாம்பு மேல நிகழும். அப்ப இதுக்கு ஆப்ஜெக்ட் சொல்லுவாங்க. அப்ப இந்த ஒரு பார்த்தல் என்ற வார்த்தைக்கு அப்புறம் ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் வருதுன்னு வச்சுக்கிடுங்க, அது கண்ணால பார்த்த அர்த்தம் மட்டும்தான், வேற எந்த அர்த்தமும் கிடையாது. இப்ப நான் சொல்றேன், முகமதை பார்த்தேன் அப்படின்னு சொல்றேன். இப்ப பார்த்தல்ங்கிற செயல் யாரு மேல நிகழுது, முகமது மேல நிகழுது. அப்ப இந்த பார்த்தல் என்ற செயலுக்கு அப்புறம் ஒரு ஆப்ஜெக்ட் வந்தால், அரபி மொழி இலக்கணம், உலகத்தில் இதற்கு மாற்றமா யாருமே சட்டம் சொல்ல முடியாது. உலகத்தில் எல்லோரும் ஏற்றுக்கொண்ட ஒரு இலக்கணம். என்ன இலக்கணம், பார்த்தல் என்ற வார்த்தைக்கு பிறகு ஒரு ஆப்ஜெக்ட் வந்தால் கண்ணால் பார்த்த அர்த்தம் மட்டும்தான். இப்ப அஹ்லு சுன்னாவுடைய கொள்கை, நம்முடைய கொள்கை என்ன கொள்கை, பரையிலவியில் அல்லாஹ் உருவம் இல்லைம்பாங்க. நம்ம குர்ஆன் சுன்னாவை ஏற்றுக்கொண்ட மக்களுடைய கொள்கை என்ன கொள்கை, அல்லாஹ்விற்கு உருவம் இருக்குது, இந்த உலகத்தில் பார்க்க முடியாது, மறுமை நம்ம அல்லாஹ்வை பார்க்கலாம். அதுக்கு நாம என்ன சொல்லி காட்டு, என்ன ஹதீஸை கொண்டு வருவாங்க சொன்னா, நபிகள் நாயகம் சொல்லி காட்டுவாங்க, இன்னக்கும் சதரவுன ரப்பக்கும் இயானன், நீங்கள் உங்கள் இறைவனை கண்களால் பார்ப்பீர்கள். இங்க பார்த்தல் என்பதற்கு அடுத்து ஒரு ஆப்ஜெக்ட் தான் வருது. எப்படி வருது, இறைவனை கண்களால் பார்ப்பீர்கள், அல்லாஹ்வை பார்க்கிற ஆப்ஜெக்ட் மட்டும் தான் வருது. அப்ப அதுக்கு என்ன சொல்லுவாங்க, அப்ப இது அல்லாஹ்வை கண்களால் பார்ப்பதை மட்டும் தான் குறிக்கும். அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்கிறது, அல்லாஹ்வுக்கு உருவம் இல்லை என்று மறுப்பவன் அவன் காஃபிராகி விட்டான் என்று அஹ்லு சுன்னாவுடைய கொள்கை. அப்ப எப்படி அல்லாஹ் உருவம் இருக்குன்னு நிரூபிப்பதற்கு எதை பற்றி சொல்றாங்க, அல்லாஹ்வை நீங்கள் பார்ப்பீர்கள் நபிகள் நாயகம் சொல்லும் போது இந்த பார்த்தல் என்ற வார்த்தைக்கு அப்புறம் ஒரு ஆப்ஜெக்ட் என்ன செய்றாங்க, சொல்லி காட்டுறாங்க. அதே நேரத்தில் இந்த பார்த்தல்ங்கிற வார்த்தை இருக்கு பாருங்க, இதுக்கு அறிதல் என்கின்ற ஒரு அர்த்தம் வரும். எப்ப அர்த்தம் வரும், ரெண்டு ஆப்ஜெக்ட் வரணும். ரெண்டு ஆப்ஜெக்ட் எப்போ வரும், இப்ப நான் சொல்றேன், முகமதை நான் ஆலிமாக பார்த்தேன், முகமதை நல்லவனாக பார்த்தேன் அப்படிங்கிறோம். முகமதை பார்த்தேன் என்று சொன்னால் முகமதை தான் பார்த்தேன், அவன் தோற்றத்தை பார்த்தேன்னு அர்த்தம். முகமதை நல்லவனாக பார்த்தேன் அப்படிங்கும் போது முகமதுடைய நல்லவன் என்கிற தன்மையை பார்க்க முடியாது. அப்ப இந்த பார்த்தேனுக்கு என்ன அர்த்தம், கண்களால் அறிந்து கொண்டேன் அர்த்தம். என்ன அர்த்தம், என்னுடைய சிந்தனையில முகமது நல்லவனா தெரிஞ்சுக்கிட்டேன், முகமது ஆலிமாக பார்த்தேன்னு சொல்ல வச்சுக்கிடுங்க. ஆலிம் என்பது தன்மை, அதை கண்ணால பார்க்க முடியாது.
உணர்வு இந்த வாரம் இறைச்சி கடையை திறக்க தடை, முறியடித்த TNDJ. ஆடை கட்டுப்பாடு உத்தரவு அரணாக இருக்குமா? அமெரிக்க வேட்டைக்கு எதிராக அணி திரள்வோம், விடுமுறைகளுக்கு விதிமுறைகள் வேண்டும். பரபரப்பான விற்பனையில் உணர்வு. இரக்க குணம் கொண்டோரே, அஸ்ஸலாமு அலைக்கும். தாய் தந்தையரையோ அல்லது இதில் ஏதாவது ஒருவரையோ இழந்து வாடும் ஆதரவற்ற பிள்ளைகள் நம் சமுதாயத்தில் ஏராளம். பெற்றோர்களின் அரவணைப்பின்றி ஏங்கித் தவிக்கும் இவர்களுக்காகவும், பெற்றோர்கள் இருந்தும் வறுமையின் காரணமாக வாழ்வாதாரத்திற்கு வாடிக்கொண்டிருக்கும் சிறுவர்களுக்காகவும் விசாலமான கட்டிடத்தில் அர்-ரஹ்மான் சிறுவர் ஆதரவு இல்லம் செயல்பட்டு வருகிறது. பாசத்தோடும் பரிவோடும் தாயுள்ளத்தோடு பராமரிக்கப்பட்டு வருகின்றனர் இந்த சிறார்கள். மார்க்க நெறியோடும் ஒழுக்க மாண்போடும் நடத்தப்பட்டு வரும் இந்த சிறுவர் ஆதரவு இல்லம் உணவு, உடை உள்ளிட்ட அனைத்தும் முற்றிலும் இலவசமாகவே வழங்கப்பட்டு வருகிறது. ஒரு சிறுவனுக்காக மாதந்தோறும் ஆகும் செலவு ரூபாய் 4000. ஒரு வருடத்திற்கு ஒரு சிறுவனுக்கு ரூபாய் 48,000 செலவாகிறது. நானும் அனாதையின் காப்பாளரும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியுள்ளார்கள். எனவே எங்களோடு சேர்ந்து நீங்களும் இவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்ட, மறுமையில் அதிகம் நன்மையை பெற்றுத்தரும் இந்த மகத்தான பணிக்கு உங்களின் ஜகாத் மற்றும் நன்கொடைகளை தாராளமாக வாரி வழங்கிடுவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748827 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. யுனானி மருத்துவம். யுனானி மருத்துவம் தான் நோயை குணப்படுத்தும், உடலையும் வலுப்படுத்தும். யுனானினா ரபானி, ரபானினா யுனானி. டாக்டர் ஹக்கீம் S.A. சையத் சத்தாரின் ரபானி வைத்தியசாலா, ராயப்பேட்டா, சென்னை. இப்ப குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல். நபியே, இறைவன் யானை படையை எப்படி அழித்தான் என்று நீங்கள் பார்க்கவில்லையா அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். அப்ப யானையை பார்க்கவில்லையான்னு கேட்டா யானையை கண்ணால பார்க்கிறது, யானையை பார்க்கணும், எப்படி அழித்தான் என்பதை அல்லாஹ் என்ன செய்யறான், பார்க்க சொல்றான். இப்ப இங்க பார்த்தலுக்கு என்ன அர்த்தம்? யானை படையை அல்லாஹ் எப்படி அழித்தான் நீங்க சிந்திக்கவில்லையா? ரெண்டு ஆப்ஜெக்ட், யானையை பார்த்து ஒரு ஆப்ஜெக்ட், எப்படி அழித்தான் என்பது ஒரு ஆப்ஜெக்ட். இது அரபி மொழி எல்லா இலக்கண நூல்களிலையும் உள்ள ஒரு சட்டம். இப்ப நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, சல்லூகமா ரைத்துமுனி உசல்லி, என்னை எவ்வாறு தொழக்கண்டீர்களோ அவ்வாறு நீங்கள் தொழுங்கள். நபிகள் நாயகத்தை பார்க்கிறது ஒண்ணு, என்னை பாருங்கள் சொன்ன நபிகள் நாயகத்தை பார்க்கிறது, என்னை எவ்வாறு தொழுவதாக பார்த்தீர்களோ. அப்ப நபிகள் நாயகத்தை பார்க்கிறது ஒரு ஆப்ஜெக்ட், எப்படி தொழுவதாக பார்த்தீர்கள் ரெண்டு ஆப்ஜெக்ட். அப்ப இங்க என்ன சொல்லுவாங்க, இப்ப ஒரு ஆளை பார்ப்பது என்று சொன்னால் அவன் தக்பீர் கட்டினா பார்க்கிறோம், குனிஞ்சாத பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஓதுவாங்கள, நம்ம பேசுறத பார்க்க முடியுமா? இப்ப நான் பேசுறேன், என்னுடைய பேச்சை என்ன பார்ப்பீங்க? என்னுடைய பேச்சை பார்க்க முடியுமா? என்னுடைய பேச்சை கேட்டு அறியத்தான் முடியும். அப்ப நபிகள் நாயகம் இப்படி தொழும் போது நிறைய சூறாக்கள் ஓதுவாங்க, நிறைய துவாக்கள் ஓதுறாங்க. அப்ப என்னை எவ்வாறு தொழக்கண்டீர்கள் சொன்னால் நான் எப்படி தொழுபவனாக நீங்க அறிந்தீர்களோ. அப்ப இந்த பார்த்தல் என்ற வார்த்தைக்கு அப்புறம் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து வச்சுக்கிடுங்க, அது கண்ணால பார்த்தல் அர்த்தம் மட்டும்தான், வேற எந்த அர்த்தம் உலகத்தில் கிடையாது, எந்த அரபி டிக்ஷனரிலையும் கிடையாது. நபிகள் அந்த அர்த்தத்தை பயன்படுத்தி இருக்கிறாங்க. இப்ப அல்லாஹ் எப்படி சொல்றான், சூமூலி ரூயத்திஹி, நீங்க பிறையை பார்த்து நோன்புங்கள். அப்ப பிறையை பார்த்தல், எதை பிறையை பார்க்கிறது, பிறை என்பது ஆப்ஜெக்ட், ஒரு ஆப்ஜெக்ட் தான். அப்ப எதைத்தான் குறிக்கும், கண்ணால பார்த்த என்ற அர்த்தத்தை மட்டும் தான் இது குறிக்கும். அப்ப இங்க இவங்க வழிகேட்டில் போறாங்க. வழிகேட்டில் எங்க போறாங்க, பிறையை பார்த்தல் என்பது வணக்கம், நபிகள் பிறையை பார்த்து நோன்புங்கன்னு சொன்னாங்க. இந்த பார்த்தல் என்பது கண்ணால் பார்த்தலை மட்டும்தான் செய்யும், குறிக்கும். இவங்க என்ன பண்றாங்கன்னா, கண்ணால பார்த்தல்ங்கிறதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வந்தா கண்ணால் பார்த்தல் தான் என்பதை புரியாம என்ன பண்ணிடுறாங்க, பார்த்தல் என்பது அறிதல் அர்த்தம் இருக்குது, அது ஆய்வு செய்த அர்த்தம் இருக்குது என்றெல்லாம் சொல்றாங்க. அந்த மாதிரி அர்த்தம் இது கிடையாது. ரெண்டு ஆப்ஜெக்ட் வந்தா தான் என்ன அர்த்தம், அறிதல் என்ற அர்த்தம். இது சாதாரண மக்களுக்கு விளங்கும், பொதுமக்கள் நம்ம தமிழ் மூலம் என்ன செய்யும், நல்ல விளங்கும். பார்த்தலை சொல்லும் போது நான் நல்லவனாக பார்த்தேன்னு சொன்னா அவன் செஞ்ச செயலை புள்ள நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். அப்ப என்ன அர்த்தம், அவன் செஞ்ச செயலை பார்த்து எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறேன் என்று அர்த்தம். அப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு மொழியிலையும் இந்த வார்த்தைக்கு அர்த்தம் இருக்கு. அப்போ நபிகள் சொல்லி காட்டுறாங்க, நீங்க பிறையை பார்த்து நோன்பு, இங்க எதைத்தான் குறிக்கும்,
கண்ணால் பார்ப்பதை மட்டும்தான் குறிக்கும். இது முதல் அடிப்படை. சரி, ஒரு மாதம் எப்போ ஆரம்பிக்கும்? எந்த ஒரு மாதமும் ஒரு நாளில் தான் ஆரம்பிக்கும். ஒரு நாள் எப்போ ஆரம்பிக்கும்? நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் ஒரு பிரச்சனை ஏற்படுது. இந்த செய்தி முஸ்லிம்ல 2581 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. என்ன சம்பவம் நடக்கும்னு சொன்னா, ஒரு குரூப் உம்ராக்கு போறாங்க. உம்ராக்கு போகும்போது அவங்க பிறையை பார்க்குறாங்க. பிறையை பார்த்தால் இஸ்லாமிய அடிப்படையில் பிறை நாம் என்னைக்கு பார்க்கணும்? 30ஆம் ராத்திரி பார்க்கணும். 30ஆம் ராத்திரி நம்ம பிறை பார்க்கணும். 30ஆம் ராத்திரி பிறை தெரிந்தால் அந்த இரவு ஒன்றாயிடும். 30ஆம் ராத்திரி பிறை தெரியலன்னு வச்சுக்கிடுங்க, அது 30ஆம் ராத்திரி ஆயிடும். பிறையை பார்க்க வேண்டிய இரவு என்பது 30வது இரவு தான். இவங்க 30வது ராத்திரி பிறையை பார்க்குறாங்க. பிறை தெரியுது, அவங்க கணக்குப்படி 30ஆம் ராத்திரி. பிறை எப்படி தெரியுது? பெருசாக தெரியுது. நமக்கு மத்தியில் பிரச்சனை பண்ணுறாங்களா இல்லையா? நம்ம ஒரு பிறையை பார்த்து இது பிறையை பார்த்தாலும் சொல்லுவோம், இதை வீடியோ பண்ணுவாங்க. வீடியோ பண்ணி என்ன செய்வாங்க? பார்த்தீர்களா, தௌஹீத் ஜமாத் பார்த்த பிறை பெரிய பிறையாக இருக்கிறது, இவங்க 2ஆவது நாள் பெருநாள் கொண்டாடுறாங்க, இது 3ஆம் நாள் பெருநாள் கொண்டாடுறாங்க என்று ஒரு தவறான மார்க்கத்துடைய அறிவு இல்லாமல் இதை ஒரு குழப்பமாக என்ன செய்வாங்க? பிரச்சனை பண்ணுவாங்க. இது இந்த மாதிரி என்ன செய்கிறாங்க? அவங்க கணக்குப்படி 1வது இரவு பிறையை பார்க்குறாங்க, பிறை பெருசாக தெரியுது. ஒரு கூட்டம் என்ன சொல்கிறாங்க? இது 2வது நாள் பிறை அப்படிங்கிறாங்க. இன்னொரு கூட்டம் என்ன சொல்கிறாங்க? இது 3ஆவது நாள் பிறைங்கிறாங்க. அவங்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு ஏற்படுது. கருத்து வேறுபாடு ஏற்பட்டவுடனே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட என்ன செய்கிறாங்க? வர்றாங்க. நாங்கள் பிறையை பார்த்தோம், பிறையை பார்த்தா ஒரு கூட்டம் இது 1வது நாள் பிறைன்னு சொல்லுது, இன்னொரு கூட்டம் 2வது நாள் பிறைன்னு சொல்லுது, இதுக்கு என்ன தீர்வுங்கிறாங்க. அப்போ இப்னு அப்பாஸ் சொல்கிறாங்க, நீங்கள் ஏன்பா இதில் கருத்து வேறுபாடு கொள்றீங்க? நபிகள் நாயகம் சொன்னார்கள். இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, நபிகள் நாயகம் சொன்னார்கள், இன்னல்லாஹ மத்தஹூலிர் ரூயா, அல்லாஹ் தஆலா நீங்கள் பிறையை கண்ணால் பார்ப்பதற்காக உங்களுக்கு பெரிதாக காட்டுகின்றான். யார் சொன்ன வாசகம்? நபிகள் நாயகம் சொன்ன வாசகம். ஒரு மூமினை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகம் ஒன்று சொல்லிட்டா வச்சுக்கிறீங்க, வமா கானலி மூமினின் வலா மூமினத்தின் இதா கலல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன் ஐ யகுன லஹுல் ஹியரத்து மின் அம்ரிஹிம். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒரு விஷயத்தில் சொல்லிட்டாங்கன்னு சொன்னா அதுல சுய விருப்பம் கொள்வது எந்த ஈமான் கொண்ட ஆணுக்கும் பெண்ணுக்கும் அது கூடாது. ஏன் ரசூலா இப்படி சொன்னாங்க கேட்க கூடாது. அல்லாஹ் சொல்லிட்டா, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டா அதான் சட்டம். நபிகள் நாயகத்துடைய வார்த்தை இருக்கு பாருங்க. நபிகள் நாயகம் மார்க்கமாக போதிப்பது வஹி. அல்லாஹ் சொல்லி கேட்டோமா என்திக்கு அனித ஹவா, இந்த முகமது தன்னுடைய மனோ இச்சை எப்படி பேச மாட்டார். இன்ஹுவ இல்லா வஹி யூஹா, அவங்க பேசக்கூடிய எல்லாமே அல்லாஹ்விலிருந்து வரக்கூடிய இறை செய்தி. அவன் நபிகள் நாயகத்துக்கு இன்னொரு சிறப்பு என்னது? நபிகள் நாயகம் ஒரு வார்த்தையை பயன்படுத்தினா அதில் ஆயிரக்கணக்கான பிரச்சனைக்கு தீர்வு இருக்கும். நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, புஇஸ்து பி ஜவாமில் கலிம், ரத்தின சுருக்கமாக பேசக்கூடிய ஆற்றல் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நபிகள் நாயகம் ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அந்த நம்ம பேசுகிற வார்த்தை என்ன செய்வோம்? நம்ம இறைச்சியை, மாமிசத்தை, கறியை அப்படிமோ 3 ஒன்று தான். பீஸ் பீஸாக, துண்டு துண்டாக, நறுக்கி, வெட்டி, கொதறியும்போம் எல்லாமே ஒரே அர்த்தம் தான். நபிகள் நாயகம் பயன்படுத்த மாட்டாங்க. நபிகள் நாயகம் சிறப்பது அவங்க ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க, ஆயிரக்கணக்கான பிரச்சனைக்கு தீர்வு இருக்கும். அப்ப நபிகள் நாயகத்துடைய வார்த்தையை நீங்க பேசுற வார்த்தை மாதிரி, நான் பேசுற வார்த்தை மாதிரி ஒரு மூமின் அணுகக்கூடாது. அப்ப இப்னு அப்பாஸ் சொல்றாரு, நபிகள் நாயகம் சொன்னார்கள், இன்னல்லாஹ மத்தஹூலிர் ருயா, அல்லாஹ் தஆலா நீங்க கண்களால் பார்ப்பதற்கு உங்களுக்கு பெருசா காட்டுறான். அல்லாஹ் பெரிதா தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க. நாம கணக்கு படி பார்த்துக்கிட்டே வர்றோம். இது 30ஆம் ராத்திரி பிறையை பார்க்கிறோம். பிறை தெரிஞ்சா அது ஒன்று தான், அது பெருசா இருந்தாலும் சின்னதா இருந்தாலும் சரி. அப்படி யார் சொல்றா? நபிகள் நாயகம் சொல்றாங்க. அப்படி சொல்லிட்டு இன்னல்லாஹ மத்தஹூலிர் ரூயா, நீங்கள் கண்களால் பார்ப்பதற்கு அல்லாஹ் பெரிதாக காட்டுகின்றான். ஃபௌவலி லைலத்தின் ராய்துமுஹு, அந்த பிறை நீங்கள் எந்த இரவில் பார்த்தீர்களோ அந்த இரவுக்குரிய பிறைதான். புரிஞ்சுங்களா? அப்ப நாள் எங்க ஆரம்பிக்குது? இரவுல தான் ஆரம்பிக்குது. நபிகள் நாயகம் பிறையை பார்த்தவொடனே ஒன்னாவது பிறையா 2வது பிறையா சந்தேகம் வருது, 1வது நாளோ 2வது நாளும் குழப்பம் வருது. அப்ப நபிகள் என்ன சொல்றாங்க? ஃபௌவலி லைலத்தின் ராய்துமுஹு, நீங்க எந்த ராத்திரி பார்த்தீங்களோ அந்த ராத்திரிக்குள்ள பிறை தான். 1வது ராத்திரி பார்த்தா 1வது பிறை, 2வது ராத்திரி பார்த்தா 2வது பிறை. அப்ப இந்த செய்தி நம்ம தெளிவா காட்டுதா இல்லையா? நாள் எப்ப ஆரம்பிக்குது? இரவுல தான் ஆரம்பிக்குது. பிறை எப்படி பார்க்கணும்? கண்ணால தான் பார்க்கணும். அப்போ ஒரு மாதம் என்பது ஒரு நாள்ல இருந்து ஆரம்பிக்கும். ஒரு நாள் என்பது எப்ப ஆரம்பிக்குது? அது பிறையை பார்ப்பதிலிருந்து ஆரம்பிக்குது.
பிறையை நாம எப்போ பார்ப்போம்? நைட்ல தான் பார்க்கணும். இப்ப இப்படி கேள்வி கேட்கிறான், பிறையை இரவில் பார்க்க வேண்டும் என்று ஹதீஸ் இருக்கான். ரசூல் அற்புதமா சொல்றாங்க, நீ ஃபௌவலி லைலத்தில் ராய்துமுஹு, நீங்க எந்த ராத்திரி பார்த்தீங்களோ அந்த ராத்திரிக்கு உள்ள பிறைதான் அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த செய்தி நமக்கு தெளிவா காட்டுது, பிறையை கண்ணாக பார்க்கிறது ஒரு சட்டம். அடுத்து நாள் ஆரம்பிப்பது எங்க தான் ஆரம்பிக்குது? இரவில் தான் நாள் ஆரம்பிக்குது, ரெண்டாவது சட்டம். பிறை எவ்வளவு பெருசா தெரிஞ்சாலும் ஒரு மூமினுடைய உள்ளத்தை செய்யக்கூடாது, இது ரெண்டாவது பிறையா இருக்குமோ மூணாவது பிறை அப்படிலாம் நினைக்க கூடாது. நபிகள் சொல்லிட்டாங்க, நீங்க பார்க்கறது அல்லாஹ் பெருசா காட்டுறான். அப்ப நபிகள் சொன்னப்ப நமக்கு அதுல வந்து சந்தேகம் வரலாமா? அப்ப வந்து அப்படி சந்தேகம் உண்டாகலாம் வச்சுக்கிறீங்க. இவனுக்கு மார்க்க சட்டம் தெரியவில்லை, நபிகள் நாயகத்துடைய சொல்லையும் முறையான செய்யல, மதிக்கவில்லை என்பது நமக்கு என்ன செய்கிறது? தெளிவாக தெரிகிறது. அடுத்து அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இப்பிறையை கண்ணால தான் பார்க்கணும். அதுபோன்று பிறை மாதம் என்பது ஒரு நாள் என்பது இரவில் இருந்து ஆரம்பிக்குது என்பது திருமறை ஒரு அற்புதமா சொல்லி காட்டுது. 2வது அத்தியாயத்தில் 189 வசனத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், யஸ்அலூனக அனில் அஹில்லா, நபியே பிறைகளை பற்றி உம்மிடம் கேட்கிறார்கள். அஹில்லா என்ன அர்த்தம்? ஹிலால் சொல்லுமா, ஹிலால்னா பிறை, அதனுடைய பன்மை சொல்ல வேண்டியது அஹில்லா. அப்ப அல்லாஹ் சொல்லி காட்டுறான், யஸ்அலூனக அனில் அஹில்லா, நபியே பிறைகளை பற்றி உம்மிடம் கேட்கிறார்கள், நீங்க சொல்லுங்கள், குல்ஹிய மவாகித்து லின்னாசி வல் ஹஜ், இந்த பிறைகள் தான் மக்களுக்கும் காலம் காட்டி ஹஜ்ஜுக்கும் காலம் காட்டி. இந்த வார்த்தையை மனசுல வச்சுக்கிடுங்க, ஹஜ்ஜுக்கும் காலம் காட்டி. பின்னாடி ஹஜ் தொடர்பாக ஒரு விஷயம் சொல்ல வரும்போது அவங்க விளக்குறேன். பிறகு எதுக்கு காலம் காட்டணும்? மக்களுக்கும் காலம் காட்டி பிறைதான், ஹஜ்ஜுக்கும் காலம் காட்டி பிறைதான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இந்த இடத்துல வந்து அல்லாஹ் எப்படி கேட்கிறான்? யஸ்அலூனக அனில் அஹில்லா, நபியே பிறைகளை பற்றி கேட்கிறார்கள். அவ பிறைனா என்ன அர்த்தம்? பிறை என்று சொன்ன என்னுடைய ஒருமை சொல் ஹிலால். ஹிலால்னா என்ன அர்த்தம்? ஹிலால் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் சொன்னா, சந்திரனுடைய முதல் நாளில் நம்முடைய கண்ணுக்கு தரக்கூடிய ஒளி இருக்கு பாருங்க, ஒளி வடிவம், இருபுறமும் கூர்மையான ஒளி வடிவம், இதுக்கு பேர் தான் ஹிலால். சந்திரனுடைய முதல் நாள்ல நம்ம கண்ணுக்கு இருபுறமும் தெரிகிற மாதிரி கூர்மையான வடிவம் இருக்கு பாருங்க, கண்ணுக்கு தெரிஞ்சாதான் ஹிலால். கண்ணுக்கு தெரியாத என்ன கிடையாது? ஹிலால் கிடையாது. அல்லாஹ் பாம்பானுக்கு விளங்குறமா அல்லாஹ் சொல்றான். எப்போ ஹிலால் என்று சொன்னால் முதல் நாள்ல சந்திரன்ல உன் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி ஒளி வடிவம் தோன்றுமா இல்லையா, அதுக்கு பேர் தான் ஹிலால். நம்ம கண்ணுக்கு தெரியல வச்சுக்கிறீங்க, அதுக்கு என்ன கிடையாது? ஹிலால் கிடையாது. அப்படி சொன்னா முட்டாளவன். அப்ப கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒளி வடிவத்துக்கு பேர் தான் ஹிலால். அப்ப அல்லாஹ் சொல்லி காட்டுறான், யஸ்அலூனக அனில் அஹில்லா, சந்திரன்ல முதல்ல தோன்றக்கூடிய அந்த ஒளி வடிவத்தை பத்தி கேட்கிறாங்க, நீங்க சொல்லுங்க அந்த ஒளி வடிவம் தான், அந்த ஹிலால் தான் மக்களுக்கு காலத்தை காட்டணும். அப்ப சந்திரனுடைய முதல் ஒளி எப்ப ஏற்படும்? எப்ப சந்திரன் முதல் ஒளி நம்ம கண்ணுக்கு தெரியும்? சந்திரன் நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒளி வந்தா தான் அதுக்கு பதில் ஹிலால். அப்போ மக்ரிப் டைம் தான் தெரியும், இரவுல தான் நமக்கு என்ன செய்யும் தெரியும், சூரியன் மறைஞ்ச பிறகுதான் சந்திரன் முதல் ஒளி வடிவம் தெரியும். அப்ப கண்ணால பார்த்தா நம்ம மாதத்தை ஸ்டார்ட் பண்ண வேண்டும். நாள் என்பது இரவுல தான் ஆரம்பிக்குது. எல்லாத்துக்கும் இந்த வசனம் என்ன செய்யுது? ஒரு சான்றா இருக்க பார்க்கிறோம். அப்போ அல்லாஹ் தஆலா சூரத்துல் யாசீன்ல சொல்லி காட்டுகின்றான், 36வது அத்தியாயத்தில் 39வது வசனத்தில், வல் கமர கத்தர்னாவு மனாசில், நாம் சந்திரனுக்கு பல படித்தரங்களை நாம் உருவாக்கினோம் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நம்ம சந்திரனை பார்க்கிறோமா இல்லையா? சந்திரனை பார்க்கும்போது முதல் நாள் ஒளி சின்னதாக இருக்குது, 2வது நாள் ஒளி கொஞ்சம் கூடிக்கிட்டே வருது, இதான் படித்தரங்கள் மனாசில். அப்ப சந்திரனுக்கு பல படித்தரங்களை நாம் உருவாக்கினோம். ஹத்தா ஆதக்கல் உர்ஜுனுல் கதீம், அந்த சந்திரன் இறுதியிலே, ஹத்தான் என்ன அர்த்தம்? இறுதியிலே, அது திரும்புகிறது உர்ஜுனுல் கதீம், பழைய பேரித்தம் பாலையுடைய வடிவத்துக்கு திரும்புகிறது அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இந்த அரபி மொழியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆதங்கிற வார்த்தை இருக்கு பாருங்க, அந்த வசனத்தில் அல்லாஹ் ஆதங்கிற சொல்ல பயன்படுத்துறான். ஒரு பொருள் முதல் நாள் எந்த வடிவத்தில் இருந்ததோ, எந்த நிலையில் இருந்ததோ, அதே நிலைக்கு கடைசிக்கு வந்தா என்ன பேரு? ஆதன் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அவ சந்திரனை பத்தி அல்லாஹ் சொல்லும் போது, அல்லாஹ் சந்திரனுக்கு பல படித்தரங்களை உண்டாக்கினான், அது இறுதியாக முதல் நிலைக்கு திரும்புகிறது. முதல் நிலை எந்த நிலை? பழைய பேரித்தம் பாலையுடைய நிலை. பழைய பேரித்தம் பாலை சொன்னா ஒரு பேரிச்சம்பால் நல்ல பெரிய பாலையா இருக்குது. என்னுடைய பழைய நிலை எந்த நிலை? அது குருத்தா இருக்கு, குருத்து, அதுதான் ஆரம்ப நிலை. ஒரு பேரித்தம் பாலைக்கு இப்ப என்னுடைய பழைய நிலை, நான் முதல் நாள் பிறந்த பாருங்க, அதான் என்னுடைய முதல் நிலை, பழைய நிலை. ஒவ்வொருவனுக்கும் முதல் நாள் பிறந்தான் பாருங்க, அதுதான் பழைய நிலை. அப்ப அல்லாஹ் சொல்லி காட்டுறான், சந்திரனுக்கு அல்லாஹ் பல படித்தரங்களை உருவாக்கினான். அந்த சந்திரன் கடைசி நேரத்தில் எப்படி ஆகுது? முதல்ல எப்படி இருந்துச்சோ அது மாதிரி ஆகுது.
உணர்வு இந்த வாரம் இறைச்சி கடையை திறக்க தடை, முறியடித்த டிஎன்டிஜே. ஆடை கட்டுப்பாடு உத்தரவு அரணாக இருக்குமா? அமெரிக்க வேட்டைக்கு எதிராக அணி திரள்வோம், விடுமுறைகளுக்கு விதிமுறைகள் வேண்டும். பரபரப்பான விற்பனையில் உணர்வு. இரக்க குணம் கொண்டோரே, அஸ்ஸலாமு அலைக்கும். தாய் தந்தையரையோ அல்லது இதில் ஏதாவது ஒருவரையோ இழந்து வாடும் ஆதரவற்ற பிள்ளைகள் நம் சமுதாயத்தில் ஏராளம் ஏராளம். பெற்றோர்களின் அரவணைப்பிற்கு ஏங்கி தவிக்கும் இவர்களுக்காகவும், பெற்றோர்கள் இருந்தும் வறுமையின் காரணமாக வாழ்வாதாரத்திற்கு வாடிக்கொண்டிருக்கும் சிறுவர் சிறுமிகளுக்காகவும் விசாலமான கட்டிடத்தில் அர் ரஹ்மான் ஆதரவு இல்லம் செயல்பட்டு வருகின்றது. பாசத்தோடும் பரிவோடும் தாயுள்ளத்தோடும் பராமரிக்கப்பட்டு வருகின்றனர் இந்த சிறுமியர்கள். மார்க்க வழிகாட்டுதலுடனும் ஒழுக்க மாண்போடும் நடத்தப்பட்டு வரும் இந்த ஆதரவு இல்லம் உணவு, உடை உள்ளிட்ட அனைத்தும் முற்றிலும் இலவசமாகவே வழங்கப்பட்டு வருகிறது. ஒரு சிறுமிக்காக ஒரு மாதத்திற்கு 4000 ரூபாய் செலவாகிறது. ஒரு சிறுமிக்கு ஆண்டுதோறும் ரூபாய் 48,000 செலவாகிறது. நானும் அனாதையின் காப்பாளரும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியுள்ளார்கள். எனவே எங்களோடு சேர்ந்து நீங்களும் இவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்ட, மறுமையில் அதிகம் நன்மையை பெற்றுத்தரும் இந்த மகத்தான பணிக்கு உங்களின் ஜக்காத் மற்றும் நன்கொடைகளை வாரி வழங்கிடுவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748827 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. இந்நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெற இறைவனை பிரார்த்திக்கும் அமீரக வடக்கு மண்டல சகோதரர்கள். அப்ப எப்படி முதல்ல இருந்துச்சு? உர்ஜுனுல் கதீம், பழைய பேரித்தம்பாலை. பழைய பேரித்தம்பாலைன்னு சொன்னால் முதலாக பேரிச்சம்பாலை வருது பாருங்க, அதான் பழைய பேரித்தம்பாலை. பெருசா வளர்ந்த பிறகு அதனுடைய பழைய நிலை. அப்போ ஒரு பேரித்தம் குறித்து வரும்போது எவ்வளவு பிறை வடிவத்தில் இருக்கும். எப்படி இருக்கும்? பிறை வடிவத்தில் இருக்கும். அப்ப இதுதான் சந்திரனுடைய முதல் நிலை. இவங்க என்ன சொல்றாங்க? இந்த பிறையை கணக்கீடு பண்ணக்கூடிய கூட்டம் இருக்குதா இல்லையா, இவங்க சொல்லுவாங்க அமாவாசை முடிஞ்சிட்டாலே நமக்கு நாள் ஆரம்பிக்குதுங்கிறாங்க. அல்லாஹ் சொல்றான், ஏன்பா நாள் மாசம் அப்ப ஆரம்பிக்கல, மாசம் எப்ப தெரியுமா ஆரம்பிக்குது? உன் கண்ணுக்கு பிறையை பார்க்கும்போது பேரிச்சம் பாலை பேரித்தம் குருத்து வருமா இல்லையா, அந்த குருத்து என்ன சைஸ்ல இருக்கும், அந்த மாதிரி ஒளி என்ன செய்யணும், சந்திரன்ல தெரியணும். அப்படி தெரிஞ்சாதான் உனக்கு என்ன செய்யும், மாசம் ஆரம்பிக்கும். அதான் சொல்லி காட்டுறான், வது கமல கத்தரனாக மனாசில், நாம் சந்திரனுக்கு பல படித்தரங்களை உருவாக்கினோம். ஹத்தா ஆதக்கல் உர்ஜுன கதீம், அந்த சந்திரனை செய்கிறது இறுதியில் பழைய பேரித்தம்பாலையுடைய வடிவத்துக்கு திரும்புகிறது. அப்ப இந்த செய்தி காட்டுது. அப்ப சந்திரனுக்கு பேரிச்சம்பாலையுடைய வடிவம் முதல்ல எப்ப ஏற்படும்? மகரிப் டயத்துல நமக்கு என்ன செய்யும், சந்திரனுக்கு அந்த பேரிச்சம்பாலை வடிவத்தை தான் பார்க்க முடியும். அப்ப அது 4 மாதம் ஸ்டார்ட் ஆகுது, ஒரு நாளும் ஸ்டார்ட் ஆகுது. பிறகு கண்ணால பார்த்தா தீர்மானிக்கணும். சந்திரன்ல அந்த பேரித்தம்பாலையுடைய வடிவம் ஒளி தெரியாம நாம என்ன செய்யக்கூடாது, மாதத்தை ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. அப்படி ஸ்டார்ட் பண்ணா அது அல்லாஹ்வுக்கு எதிரானது. அல்லாஹ்க்கு தெரியாதா? அல்லாஹ் எப்படி சொல்லி காட்டுறான், ஏவன் பேரிச்சம்பாலம் வடிவம் தெரிஞ்சா நீ மாசத்தை ஸ்டார்ட் பண்ணு. அப்படி அல்லாஹ் சொல்றானா இல்லையா? எஸ் ஹிலால் பார்த்து ஹிலால் தெரிந்தால் நீ மாசத்தை ஸ்டார்ட் பண்ணு. அப்ப கண்ணால பார்க்க தெரியலையா? ஹிலால் என்று சொன்னாலே சந்திரனில் தோன்றக்கூடிய ஒளி வடிவம் தான். அது போன்று பல வசனம் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எந்த அளவுக்கு அல்லாஹ் சொல்கின்றான்? அல்லாஹ் தஆலா 10வது அத்தியாயத்தில் 5வது வசனம் அல்லாஹ் கூறுகின்றான், ஹுவல்லதி ஜஅல ஷம்ஸ லியாஅன், அல்லாஹ் தான் சூரியனை வெளிச்சமாக ஆக்கினான். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், சூரியனை அல்லாஹ் வெளிச்சமாக ஆக்கினான். வல் கமர நூரன், அல்லாஹ் சந்திரனை ஒளியாக ஆக்கினான். அல்லாஹ் சந்திரனை எப்படி ஆக்கினான்? ஒளியாக்கினான். ஒளினா என்ன அர்த்தம்? ஒளி மோந்து பார்த்து கண்டுபிடிக்கிறதா? ஒளின்னு வச்சுக்கிடுங்க, ஒளியை மோந்து பார்த்து கண்டுபிடிக்க முடியுமா? ஒளியை தொட்டு பார்த்து கண்டுபிடிக்க முடியுமா? ஒளி எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒளியை கண்ணால பார்த்தா கண்டுபிடிக்கிறது. அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வல் கமர நூரன், அல்லாஹ் சந்திரனை ஒளியாக ஆக்கினான். எதற்கு அல்ல அந்த ஒளியை கொடுத்தான்? கத்தரவும் மனாசில், அந்த சந்திரனுக்கு பல படித்தரங்களை ஒளியை வைத்து அல்லாஹ் உருவாக்கினான். லீ தஅலமு அதத சினின், நீங்கள் வருட கணக்கை அறிந்து கொள்ள வேண்டும். வல் ஹிசாப், ஏனைய கணக்கீடுகளையும் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், நாம வருட கணக்கை ஏனைய கணக்கீடுகளை எதை வச்சு தெரியணும்? சூரியனை வச்சு தெரியலாம். சூரியனும் நம்ம கணக்கீடு பண்றதுக்கு தான், சூரியனை நாம் கணக்கீடுக்கு எடுத்துக்கொள்ளலாம். சந்திரன் நாம் எப்படி கணக்கீடு பண்ணணும்?
சந்திரனில் தோன்றக்கூடிய கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒளி இருக்கு பாருங்க, கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒளியை வச்சு தான் நீங்க வருட கணக்கை உண்டாகணும் அல்லாஹ் என்ன செய்யறான் சொல்லி காட்டலாம். நீங்க கணக்கீடு செய்ய வேண்டும். அப்ப கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒளியை பார்க்காமல் எவனாவது சந்திரனை வச்சு கணக்கீடு செய்தான்னு சொன்னால் அவன் அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு மாற்றமா போகின்றான், அல்லாஹ்க்கு எதிராக செய்கின்றான், போர் பிரகடனம் செய்கின்றான். அப்ப சந்திரனை வந்து கண்ணில் ஒளியை பார்க்காம ஒருவன் வந்து நோன்பு வைக்கிறான் வச்சுக்கிடுங்க. எது எதுக்கு இஸ்லாம் பார்க்க சொல்லுது? நோன்புக்கு பார்க்க சொல்லுது, ஹஜ்ஜுக்கு இஸ்லாம் என்ன செய்யுது பார்க்க சொல்லுது. நாம எப்போ நோன்பு வச்சாலும் சந்திர கண்ணால பார்க்குற கணக்கு இருக்கு பாருங்க, அதை வச்சு தான் பார்க்கணும். மற்றதுக்கு இஸ்லாம் நமக்கு சந்திரனை பார்க்கணும்னு சொல்லலை. ஒரு ஆள் கல்யாணம் முடிக்கிறாரு, கல்யாணம் முடிப்பு எந்த டேட்டையும் வச்சுட்டு போவார். கேள்வி கேட்பாங்க, நீங்க கல்யாணம் முடிக்கும் போது சவுதி பிறையை பார்ப்பீர்களா இந்திய பிறையை பார்ப்பீர்கள்? எந்த பிறையை பார்த்தா உனக்கு என்ன? கல்யாணத்துக்கு அல்லாஹ் பிறை பார்க்க சொன்னானா? இத்தா இருக்கிறாங்க, இத்தாக 4 மாசம் 10 நாள் இத்தா இருக்கணும். இத்தாக்கெல்லாம் பிறை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. இத்தா என்பது 4 மாசம் 10 நாள். அப்ப 4 மாசம் 10 நாள் எப்படி நபிகள் சொல்றாங்க? இன்னம ஷஹரு திஸ்அத்து வ 20 யௌமா, ஒரு மாதம் என்பது 29 நாள் தான். நோம்புக்கு மட்டும் பிறை தெரியாட்டா என்ன செய்வோம்? பிறை தெரியாட்டா 30 ஆக்கும். மற்றபடி வேற எந்த கணக்கா இருந்தாலும் இத்தா 4 மாசம் 10 நாளா, முதல் 29 ஒரு மாசம், ஒரு மாதம் 29 நாள் தான் நபிகள் சொல்லிட்டாங்க. நோம்புக்கு மட்டும் பிறையை பார்ப்போம், தெரியாட்டா 30, தெரிஞ்சா 1. அப்ப இத்தாக்கு என்ன கணக்கு? ஒருவருடைய கணவர் இறந்து போயிட்டாங்க, முதல் 29 நாள் முடிஞ்சாச்சா ஒரு மாசம், 2வது 29 முடிஞ்சாச்சு 2 மாசம். அப்ப 4/29 முடிஞ்சுன்னு வச்சுக்கிறீங்க 4 மாசம், அடுத்து ஒரு 10 நாள். அப்ப 4 மாசம் 10 நாள் இத்தாக்கு. வேற எந்த கணக்கா இருந்தாலும் சரி, நபிகள் நாயகம் வந்து அவங்க உயிரோட வாழும்போது ஹிஜ்ரி காலண்டை உண்டாக்குறாங்களா? அப்படின்னு காலண்டரே கிடையாது. அவங்க யானை ஆண்டை வச்சிருந்தாங்க. யானை ஆண்டு என்ன சம்பவம்? காபத்துல்லா ஒரு படை அழிக்க வருது பாருங்க, அலம் தர கைஃப ஃபாதர் அபுக்கு பி அஸ்ராஃபில் ஃபீல். அப்புறம் மன்னன் வந்து காபத்துல்லாவை அழிக்க வரும்போது அல்லாஹ் என்ன செய்யறான்? ஒரு பறவைகளை அனுப்பி அல்லாஹ் அழிக்கிறான். இதைத்தான் அவங்க கணக்கீடா வச்சிருந்தாங்க. இந்த யானை ஆண்டு நடந்து இத்தனை வருஷம், யானை சம்பவம் நடந்து இத்தனை வருஷம். அப்போ ஒரு மற்ற கணக்குக்கு நாம எந்த அளவோட வச்சா தப்பு கிடையாது. இவர்கள் எல்லாம் கிறிஸ்தவ அல்ல, நம்ம சூரியனை வச்சு நம்ம என்ன செய்யறோம்? காலண்டர் போடுறோம். யூத கணக்கை பின்பற்றுகிறார்கள். என்ன முட்டாள்தனமா கேள்வி கேட்கிறாங்க? சூரியனை வந்து ஃபாலோ பண்ணக்கூடாதா? அல்லாஹ்வே குர்ஆன் சொல்லி காட்டுறான். எதுக்கு? அவன் தான் சூரியனை வெளிச்சமா ஆக்கினான். நீங்கள் கால கணக்கை வருட கணக்கை அறிந்து கொள்வதற்காக. எதுக்கு இஸ்லாம் பிறையை பார்க்க சொல்லுதோ அதுக்கு மட்டும் பிறை கணக்கு, மற்றதுக்கு நீங்க எந்த கணக்கையும் வச்சுக்கொள்ளலாம். மார்க்கத்தில் என்ன கிடையாது, தடை கிடையாது. இது ஒரு பெரிய கேள்வி மாதிரி கேட்பாங்க. தௌஹீத் ஜமாத் ஒரு மீட்டிங் போட்டால் என்ன டேட்டை போடுவார்கள்? சவுதி டேட்டை போடுவார்களா, இந்தியா டேட்டை போடுவார்களா? டேட்டுக்கு மீட்டிங் போல ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? பிறையை பார்த்து மீட்டிங் வைங்கன்னு சொன்னாங்களா? இதுக்கு எந்த டேட்டா நம்ம செய்வோம்? போட்டு போவோம். இது என்ன கிடையாது, ஒரு மேட்ரு கிடையாது. அப்ப இந்த ஹதீஸ்க்கு நம்ம தெளிவாக அடுத்து என்ன செய்யணும்? பிறையை வந்து கண்ணால பார்க்காம கணக்கீடு பண்றாங்க பாருங்க, இது பெரிய வழிகேடு. மார்க்கத்தில் ஒரே ஒரு சின்ன ஆதாரம் கூட கிடையாது, ஒரு சின்ன ஹதீஸ் கூட கிடையாது. மார்க்கத்தில் சில விஷயத்தில் கருத்து வேறுபாடு ஏற்படும். எது கருத்து வேறுபாடு ஏற்படும்? ஒரு ஹதீஸை வச்சு 2 விதமா விளங்குவாங்க. இது மசாயில் கருத்து வேறுபாடு. ஆனா சேக்கத்துல ஜமாலிகள் விளங்குறாங்க வச்சுக்கிடுங்க, இது வழிகேடு. சேக்கத்துல ஜமா என்ன செய்வாரு? இறந்து போனவன் காது கேட்கணும் பாரு, ஏதோ இல்லாத ஆயத்தை கொண்டு வந்துக்கிட்டு செத்தவனை காது கேட்கும் பாரு. இன்னக்கலா துஸ்பியுல் மௌத்தா, நபியை இறந்து போனவங்களே கேட்க வைக்க முடியாது அல்லாஹ் சொல்லுவான். ஏன் அல்லாஹ் சொல்றான்? செத்து போனது அல்லாஹ் கேட்காம ஆக்கிட்டான். அதான் அல்லாஹ் சவால் விடுறான். செத்து போன கேட்க வைக்க முடியுமா? பார்த்தீர்களா? நபிகள் நாயகத்தால் கேட்க வைக்க முடியாது, அல்லாஹ் கேட்க வைப்பான். இது வழிகேடு, இது ஆய்வு கிடையாது, இது குர்ஆன் ஆயத்தை விளங்கக்கூடிய முறை கிடையாது. அப்ப இந்த மாதிரி சேக்கத்துல்லா ஜமாலி பாணிதவங்க என்ன செய்றாங்க? குர்ஆன் ஐசா அணுகுறாங்க. இது ஆய்வு. இந்த பிறையை வந்து கணக்கீடு பண்ணி காலண்டர் போடுறாங்க பாருங்க, இது மிகப்பெரிய ஒரு வழிகேடு. எந்த ஒரு ஆதாரம் என்ன கிடையாது, மார்க்கத்தில் கிடையாது. அதே நேரத்தில் இந்த பிறையை கண்களால் பார்ப்பது கூடாது, நாம கணக்கீடு தான் செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் ஒரு ஹதீஸை எடுத்து காட்டுவாங்க. அந்த ஹதீஸை உங்களுக்கு நான் தெளிவுபடுத்துகின்றேன். அந்த செய்தி புகாரில் 1913வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்குது. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, நபிகள் நாயகம் சொன்னார்கள். அந்த செய்தியுடைய வாசகத்தை நீங்க பாருங்க. நபிகள் நாயகம் சொன்னார்கள், இன்னா உம்மத்துன் உம்மியத்துன், நாம வந்து உம்மி சமுதாயம், படிப்பறிவில்லாத சமுதாயம். இது முதலாவது வாசகம். அடுத்து 2வது வாசகம் சொல்றாங்க, லா நக்துபு வலா நக்சுபு, நமக்கு எழுதவும் தெரியாது, நமக்கு எண்ணவும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு
ஒரு மாதம் என்பது 29 நாட்கள் தான் என்பதை வார்த்தையால் சொல்லாம கையால் காட்டுறாங்க. நாம உம்மி சமுதாயம், நமக்கு எழுதவும் தெரியாது எண்ணவும் தெரியாது என்று சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் என்ன செய்றாங்க, ஒரு மாதம் என்பது 29 நாட்கள் தான் என்பதை வார்த்தையில சொல்லாம சஹாபாக்கள் சொல்றாங்க, ஒரு மாதம் என்பது இப்படித்தாங்கிறாங்க. 10 காட்டுறாங்க, திரும்ப 10 விரலை காட்டுறாங்க, திரும்ப ஒரு விரலை மடக்கி கொண்டு 9 விரலை காட்டுறாங்க. ஒரு மாதம் என்பது எவ்வளவுதான் இருக்கும், 29 என்பதை கை விரல்களாக காட்டுகிறார்கள். திரும்ப சொல்றாங்க, அல்லது ஒரு மாதம் என்பது 30 இருக்கும் என்பதை வார்த்தையில சொல்லாம கையை விரிச்சு காட்டுறாங்க. கையை விரிச்சு 3 தடவை விரிச்சு காட்டுறாங்க. அப்போ ஒரு மாதம் என்பது 29 அல்லது 30 இருக்கும் அப்படிங்கிறாங்க. இந்த ஹதீஸை எடுத்து வச்சு நாம பிறையை கணிக்கணும், பார்க்க கூடாது அப்படிங்கிறாங்க. இந்த ஹதீஸை நபிகள் நாயகம் பிறையை கணிக்க சொன்னாங்களா? ஃபர்ஸ்ட் அந்த ஹதீஸ் என்ன சொல்லுது, நாம உம்மி சமுதாயம், நமக்கு எழுதவும் தெரியாது எண்ணவும் தெரியாது. நாம உம்மி சமுதாயமா இருக்கிறோம், நமக்கு எழுதவும் தெரியாது எண்ணவும் தெரியாது, அதனால நீங்க பிறையை பாருங்க நபிகள் நாயகம் சொல்லல. நபி என்ன சொல்றாங்க, நாம் உம்மி சமுதாயம், நமக்கு எழுதவும் தெரியாது எண்ணவும் தெரியாது. எப்போ உங்களுக்கு எழுத தெரியாட்டாலும் என்ன தெரியாட்டாலும் மாசத்தை 28 ஆக்கிறாதீங்க, மாசத்தை 31 ஆக்கிறாதீங்க. அங்க எதுக்கு சொல்லி காட்டுறாங்க, உங்களுக்கு எழுத தெரியல, உங்களுக்கு என்ன தெரியல, அதனால பிறையை பாருங்க அப்படியே சொல்ல சொன்னாங்க. அங்க பிறையை பார்க்கிற மேட்டரே கிடையாது. நபியால் என்ன சொல்றாங்க, உனக்கு ஒண்ணுமே தெரியாம இருக்கட்டும், நீ எழுத தெரியாத ஆளா இருந்துட்டு போ, நீ படிக்க தெரியாத ஆளா இருந்துட்டு போ, நீ என்ன தெரியாத ஆளா இருந்துட்டு போ, ஆனால் ஒரு மாசத்துடைய எண்ணிக்கை எத்தனை தான் வரணும், நீ 28 ஆக்கிறாத, நீ 31 ஆக்கிறாத. அப்ப இந்த ஹதீஸ்ல பிறையை பார்க்கிற மேட்டர் நபியால் சொல்லவே கிடையாது. இவங்க என்ன பண்றாங்க, நபியான காலத்துல சஹாபாக்களுக்கு எழுத தெரியாது, சஹாபாக்களுக்கு படிக்க தெரியாது, அதனால பிறையை பார்த்தாங்க, நம்ம எழுத தெரியும் படிக்க தெரியும், நாம கணக்கீடு பண்ணணுங்கிறாங்க. நபியான பிறையை பார்க்கிற மேட்டரை பத்தி அங்க சொல்லவே கிடையாது. நல்ல விளங்கிடுங்க, அந்த ஹதீஸ் என்ன சொல்லல, பிறையை பார்க்கிற மேட்டரை பத்தி சொல்லல. உங்களுக்கு எழுத தெரியாட்டாலும் என்ன தெரியாட்டாலும் மாசத்தை 28 ஆக்கிறாத, மாசத்தை 31 ஆக்கிறாத. ஒரு மாதம் என்பது 29 நாள், பிற தெரியாத என்ன செஞ்சீங்க 30 ஆக்கிறீங்க நபியான சொல்றாங்க. அப்ப இந்த ஹதீஸ்ல பிறையை கணக்கீடு செய்ய வேண்டும் என்பதற்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. அப்ப பிறையை கணக்கீடு பண்றாங்க பாருங்க, நோம்புக்காண்டி கணக்கீடு பண்றது, மற்றதுக்காண்டி கணக்கீடு பண்ண தப்பு கிடையாது. நோம்புக்கு கணக்கீடு பண்றது, ஹஜ்ஜுக்கு கணக்கீடு பண்றது பார்க்காம நபிகள் நாயகம் சொன்ன முறையை பின்பற்றாம செய்வது அது மிகப்பெரிய வழிகேடு. அடுத்து 2வது பிரச்சனை என்ன பிரச்சனை, இவன் உலகத்தில் எந்த போதில பிற பார்த்து நாம் ஏற்றுக்கொள்ளலாமா? இதற்கு நமக்கு மார்க்க ரொம்ப தெளிவாக சொல்லி காட்டுது. அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான், பக்ராவில் 185வது வசனத்தை அல்லாஹ் கூறுகின்றான், ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபிஹில் குர்ஆன். இந்த ரமதான் மாதம் எப்படிப்பட்ட மாதம் என்று சொன்னால், இந்த ரமதான் மாதத்தில் தான் குர்ஆன் இறக்கப்பட்டது. ஹுதல் லின்னாஸ் வ பையினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான், அகில உலக மக்களுக்கும் நேர்வழி காட்டியாகவும் நேர்வழியை தெளிவு காட்டக்கூடியதாகவும் நல்லது எது தீயது எது என்று பிரித்து காட்டக்கூடியதாகவும் குர்ஆன் ரமலான் மாதத்திலே அருளப்பட்டது. எனவே ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹ்ர ஃபல்யஸ்முஹு, உங்களில் யார் அம்மாதத்தை அடைகிறாரோ அவர் நோன்பு நோட்டுக் கொள்ளட்டும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இந்த ஆயத்தை யோசித்து பாருங்க. இப்ப மலக்குமார்கள் சபையில கூட்டி வைத்துக் கொண்டு உங்களில் யார் பொய் சொல்கிறாரோ அவருக்கு நரகம் சொல்ல முடியுமா? மலக்குமார்கள் பொய்யே சொல்ல மாட்டாங்க. அந்த சபையில போய் உங்களில் யார் பொய் சொல்றாங்களோ அவங்களுக்கு நரகம்னு சொல்ல முடியாது. அது போன்று ஒரு மனுஷங்களை கூட்டி வச்சுக்கிட்டு உங்களில் யார் மூத்தாவாம இருக்கிறாங்களோ, கடைசி காலம் வரைக்கும் மூத்தாவாம இருக்கிறாங்களோ அவங்க தான் மனுஷன் சொல்ல முடியுமா? மனுஷனா மூத்தாவதான் செய்வான். அப்ப இந்த வார்த்தை எங்க பயன்படுத்த முடியும்? உங்களில் யார் மாதத்தை அடைகிறாரோ என்று சொன்னால் ஒரு மனிதர்களை கூட்டி வைத்துக் கொண்டு உங்களில் யார் பொய் சொல்றாங்களோ அவங்களுக்கு நரகம் அப்படின்னு சொன்னோம்னா, மனுஷன்ல பொய் சொல்லக்கூடியவன் இருப்பான், பொய் சொல்லாதவன் இருப்பான். அப்ப இந்த வாசகத்தை எங்க பயன்படுத்த முடியும்? 2 சாரார் இருந்தால்தான் இந்த வாசகத்தை பயன்படுத்த முடியும். அப்ப உங்களில் யார் மாதத்தை அடைகிறாரோ அவர் நோன்பு நோற்றுக் கொள்ளட்டும் என்று சொன்னால், மாதத்தை முன்கூட்டியே அடையக்கூடியவங்க இருப்பாங்க, லேட்டா அடையக்கூடிய செய்வாங்க இருப்பாங்க. அப்ப இந்த மாதத்தை அடைதல் என்பது உலகம் முழுவதும் செய்ய முடியாது, ஒரே நாள்ல அடைய முடியாது என்பதை இந்த வசனம் தெளிவாக காட்டுது. டிஎன்டிஜே நடத்தும் ஆதரவற்றோர் முதியோர் இல்லம் பெற்றோர்களை பராமரிக்க வேண்டிய பிள்ளைகள்
தங்கள் மார்க்க கடமைகளை மறந்து அவர்களை வீட்டை விட்டு வெளியேற்றி எவ்வித ஆதரவும் இல்லாத அனாதைகளாக அடுத்த வேளை உணவுக்கு கூட யாருடைய உதவியையாவது எதிர்நோக்கி காத்திருக்க கூடியவர்களாக மாற்றி விடுகின்றனர். அவர்களை தத்தெடுத்து உணவு, உடை, இருப்பிடம் மற்றும் மருத்துவ தேவையை பூர்த்தி செய்து கொடுத்து பராமரிக்கும் சேவையை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மேற்கொண்டு வருகிறது. மறுமை வாழ்க்கைக்கு மகத்தான வெற்றி தரும் இதுபோன்ற சேவைகள் தொடர தங்களின் பொருளாதாரத்தை வாரி வழங்குவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748727 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. ஏன் ஒரே நாளில் அடைய முடியாது? நம்ம நேர சூரியனை பொறுத்த வரைக்கும் 2.5 மணி நேரம் தான் வித்தியாசம். ஆனால் பிறையை பொறுத்தவரை கண்ணால் பார்க்கணும். பிறையை பொறுத்தவரை என்ன செய்யணும்? கண்ணால் பார்க்க வேண்டும். நம்ம நிறைய ஆதாரங்களை பார்த்துட்டோம். அப்போ கண்ணால் பார்க்க முடியாமல் போகும்போது அந்த பிறையை எப்போ தான் திரும்ப கண்ணால் பார்க்க முடியும்? மறுநாள் தான் கண்ணால் பார்க்க முடியும். ஒரு கேள்வி கேட்பேன், சவுதிக்கு இந்தியாவுக்கு 2.5 மணி நேரம் தான் வித்தியாசம். அப்போ அவங்க முந்தி பிறையை பார்க்குறாங்க, நம்ம ஏன் லேட்டாக பார்க்குறோம்? மறுநாளைக்கு ஏன் பார்க்குறோம்? நேர வித்தியாசம் 2.5 மணி நேரம் தான். ஆனால் பிறையை பொறுத்தவரை ரசூலுல்லாஹ் சொன்ன சட்டம் எது? பிறையை கண்ணால் பார்க்க வேண்டும். நபிகள் சொன்ன சட்டம் எது? பிறையை கண்களால் பார்க்க வேண்டும். கண்ணால் பார்க்காம நீங்க என்ன செய்யாதீங்க? நோம்புங்கிற வணக்கத்தை ஆரம்பிக்காதீங்க. நாம தொழுகைக்கு எப்படி ஒழு செய்யறோமோ அதே மாதிரி நம்ம நோன்பு என்பதை ஆரம்பிப்பதற்கு அந்த சமுதாயத்தில் யாராவது 2 பேரும் செஞ்சிருக்கணும், கண்ணால் பார்த்திருக்க வேண்டும். அப்ப கண்ணால் பார்ப்பது தவறும் பொழுது திரும்ப எப்பதான் கண்ணால் பார்க்க முடியும்? ஒரு நாள் கழிச்சு தான் பார்க்க முடியும். அல்லாஹ் அப்படிதான் அமைச்சிருக்கிறான். அப்போ அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், உங்களில் யார் அம்மாதத்தை அடைகிறாரோ அவன் நோன்பு நோற்றுக் கொள்ளட்டும். அப்போ மாதத்தை முன்கூட்டி அடையக்கூடியவங்க இருப்பாங்க, லேட்டாக அடையக்கூடியவங்க செய்வாங்க இருப்பாங்க. அப்போ இந்த வசனம் நமக்கு தெளிவாக காட்டுது, உலகம் எல்லாம் ஒரே நாளில் பெருநாள் என்று சொல்வது அது இஸ்லாத்துக்கு எதிரானது. இந்த ஆதாரம் மட்டும் கிடையாது. இப்போ உலகத்தில் எந்த பகுதியில் பிற பார்த்தாலும் நோன்பு வைக்கலாம்னு சொல்றாங்களா இல்லையா? எந்த நாட்டில் பிற பார்த்தாலும் நோன்பு வைக்கலாம்னு சொல்றாங்களா இல்லையா? இவங்கள்ட்ட போய் கேளுங்க. எப்போ ஒரு நாட்டில் பிற பார்க்குறாங்க, யாரெல்லாம் நோன்பு வைக்கணும்? இப்போ ஒரு நாட்டில் பிற பார்க்கும்போது நம்ம இந்தியாவில் 12 மணின்னு வச்சுக்கிடுங்க, மதியம் 12 மணி நோன்பு வைக்க முடியுமா? மதியம் 12 மணிக்கு. அப்போ அவங்கள்ட்ட போய் கேட்குறோம், எப்போ ஒரு நாட்டில் பிற பார்க்குறாங்கப்பா, எந்த நாட்டில் நோன்பு வைக்கணும்? அப்போ அவங்க சொல்கிறாங்க, பகலில் உள்ள நாள்லாம் நோன்பு வைக்கக்கூடாது, எந்த நாட்டிலாம் ஃபஜ்ருக்கு பாங்கு சொல்லலையோ, எந்த நாட்டிலாம் ஃபஜ்ருக்கு பாங்கு சொல்லலையோ அவங்க நோன்பு வைக்கணும் அப்படிங்கிறாங்க. இப்போ சவுதி அரேபியாவில் பிற பார்க்குறான் வச்சுக்கிடுங்க, ஒரு ஜப்பானில் ஃபஜ்ருக்கு பாங்கு சொல்லக்கூடிய 4:55 சவுதி அரேபியா விளக்கிறதுக்காண்டி சவுதி அரேபியாவில் சாயந்தரம் ஒரு 6:30 மணிக்கு பிற பார்க்குறாங்க. பிற பார்க்கும்போது ஜப்பானில் வந்து காலையில் 5 மணிக்கு பாங்கு, அவங்க 4:50 இருக்கிறாங்க. இப்போ ஜப்பானில் நோன்பு வைக்கணுமா? ஆமாம் நோன்பு வைக்கணும். ஏன்பா சவுதியில் பார்த்தா ஜப்பானில் உள்ள நோன்பு வைக்கணும், அவன் இன்னும் ஃபஜ்ருக்கு பாங்கு சொல்லல. இப்படி ரசூலா சொல்லியிருக்கிறாங்களா? ரசூலா இது மனோ இச்சை. சவுதியில் பிற பார்த்தா ஃபஜ்ருக்கு பாங்கு சொல்லாதவங்கள நோன்பு வைக்கணும்னு சொல்கிறாங்களா இல்லையா? இது இவங்க மனோ இச்சை. இப்போ நம்ம இவங்கள்ட்ட கேள்வி கேட்குறோம். என்ன கேள்வி கேட்குறோம்? நபிகள் நாயகம் சொன்னார்கள், மன்லம் யுபையித்தி சியாம கபுலல் ஃபஜரி ஃபலா சியாம லஹு. இது அபூதாவுதுல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, யார் வந்து ஃபஜ்ருக்கு பாங்கு சொல்றதுக்கு முன்னாடி அவன் நோன்பு தொழுப்பதாக நிய்யத்து வைக்கவில்லையோ அவனுக்கு நோன்பு கிடையாது. ஃபல்லா நோன்பு இருக்கு பாருங்க, நீங்க சகல் சாப்பிடாம நோன்பு வைக்கலாம். இப்போ சுன்னத்தா நோன்புக்கு என்ன சட்டம்? ஒரு ஆளு சுபுக்கு பாங்கு சொல்றாங்க, பாங்கு சொன்னதுல இருந்து அவர் என்ன செய்யறாரு, 8 மணி வரை எதையுமே சாப்பிடல, எதையுமே குடிக்கல. காலை 8 மணிக்கு நினைக்கிறாரு நம்ம நோன்பு வச்சுக்கிடுவோமே, எதையும் சாப்பிடவே இல்லை. அவர் 8 மணிக்கு நினைக்கிறாரு நம்ம நோன்பு வச்சுக்கிடுவோமே. சுன்னத்தா நோம்புக்கு பிரச்சனை இல்லை, 8 மணிக்கு நியத்து வச்சுக்கலாம். ஆனால் ஃபல்லா நோம்புக்கு என்ன சட்டம்? ஃபஜ்ருக்கு பாங்கு சொல்றதுக்கு முன்னாடியே நம்ம நோம்பு நீங்க சகல் சாப்பிட்டாலும் சாப்பிடாட்டாலும் நீங்க ஃபஜ்ருக்கு பாங்கு சொல்றதுக்கு முன்னாடியே நோம்பு வைக்க நியத்து வச்சிடணும். ஃபஜ்ருக்கு பிறகு என்ன செய்யக்கூடாது? ஒரு ஆள் ஃபல்லா நோம்புக்கு ஃபஜ்ருக்கு நோம்பு வைக்கணும் எண்ணம் இல்லை, ஃபஜ்ருக்கு பிறகு காலையில் 6 மணி வரைக்கும் எதையுமே சாப்பிடல, 6 மணிக்கு நினைக்கிறேன் நம்ம எதையும் சாப்பிடலையே, எதையும் குடிக்கலையே, நம்ம நோம்பு நினைச்சுக்கிடுவோம். அப்படி நினைச்சா ஃபல்லா நோம்புக்கு என்ன செய்யாது? அப்படி கிடையாது. அப்போ அல்லாஹ் நபியை சொல்லி காட்டுறாங்க, மன்லம் யுபையித்தி சியாம கபுலல் ஃபஜ்ரி ஃபலா சியாம லஹு.
யார் ஃபஜ்ருக்கு முன்னாடி நோன்பு நியத்து வைக்கலையோ ஃபர்லான நோன்புக்கு அவனுக்கு நோன்பு என்பது கிடையாது. இப்போ சவுதி அரேபியாவில் பிறையை பார்த்தாச்சு. அந்த தகவல் ஜப்பானுக்கு எத்தனை மணிக்கு? ஜப்பானில் 5 மணிக்கு பாங்கு. 5 மணிக்கு பாங்கு கிடைக்கும் போது ஜப்பானில் இன்னொரு ஊரில் 4:50க்கு பாங்கு. அப்போ 5 மணிக்கு ஒரு ஆள் தகவல் தெரியுது. அவங்க என்ன செய்கிறாங்க, 4:50 இருக்கும்போது நோன்பு வச்சிடுறாங்க. 4:50க்கு 5 மணிக்கு பாங்கில் உள்ளவங்க 4:50 தகவல் கிடைக்குது, வேகமாக தண்ணியை குடித்து நியத்து வச்சிடுறாங்க. ஜப்பானுக்கு பக்கத்து உள்ள 5 மணிக்கு பாங்கு. அவங்க என்ன பண்ணுறாங்க, 4:50க்கே பாங்கு சொல்லிடுறாங்க. அவங்களுக்கு அந்த சவுதி அரேபியா தகவல் கிடைக்கும் போது பாங்கு சொல்லிடுறாங்க. இப்போ இவங்களுக்கு ஒரு நோம்பு மிஸ் ஆகுதப்பா, என்னப்பா சட்டம்? அப்போ 28 நோம்பு வருமே? பதில் கிடையாது. அப்போ நபிகள் சொல்லக்கூடிய வார்த்தை இருக்கு பாருங்க, மன்லம் யு பையித்து சியாம கபுதல் ஃபஜ்ரி, யார் ஃபஜ்ர் தொழுகைக்கு முன்பாக நோன்பு நோக்க வேண்டும் என்று நியத்து வைக்கவில்லையோ அவனுக்கு நோன்பு கிடையாதுன்னு சொல்றாங்களா இல்லையா? இந்த ஹதீஸ் காட்டுது உலகம் ஃபுல்லாம் ஒரே நாளில் நோன்பை ஆரம்பிக்க முடியாது. என்ன காரணம்? இவங்க ஒரு நாட்டில் பிறையை பார்த்து தகவல் கிடைக்கும் போது பக்கத்து உள்ள நேர வித்தியாசப்படும். இவன் மெட்ராஸ் என்ன செய்கிறாங்க, ஒரு ஃபஜ்ர் தொழுகை ஒரு 4:50க்கு இருக்கும், செங்கல்பட்டில் என்ன செய்யும் 4:55க்கு இருக்கும். இப்போ என்ன செய்யுது, சவுதியில் பிறை பார்த்த தகவல் ஒரு நாட்டில் பிறை பார்க்குறாங்க, பிறை பார்த்த தகவல் 4:50க்கு மெட்ராஸுக்கு கிடைக்கிது. 4:50க்கு நீங்கள் நோன்பு வைக்க முடியும், ஃபஜ்ருக்கு பாங்க சொல்லிடுவாங்களே, நியத்து வைக்க முடியுமா? 4:50க்கு செங்கல்பட்டு கிடைக்கிது, அவன் நோன்பு வச்சிடுவான். இப்போ உலகம் ஃபுல்லாக ஒரே நாளில் நோன்பு வருமா? ஒரே நாளில் பெருநாள் வருமா? அப்போ நபிகள் நாயகம் சொல்லக்கூடிய வார்த்தை இருக்கு பாருங்க, மன்லம் யு பையித்து சியாம் கபுதல் ஃபஜ்ரி ஃபலா சியாம் லஹு. இந்த வாசகம் காட்டுது உலகம் ஃபுல்லாக ஒரே நாளில் பெருநாள் என்று சொல்வது அது நபிகள் நாயகத்தின் நடைமுறைக்கு எதிரானது. அது நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க. எப்படி சொல்லி காட்டுறாங்க? சூமூதி ரூயத்தி, நீங்கள் பிறைய கண்ணால் பார்த்து நோன்பு வைங்க. அஃப்திரூதி ரூயத்தி, நீங்கள் பிறைய கண்ணால் பார்த்து நோன்பு விடுங்க. ஃபைன் கும்ம அலைக்கும், உங்களுக்கு மேகமூட்டத்தால் மறைக்கப்பட்டால், மேகமூட்டத்தால் மறைக்கப்பட்டால் நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த முந்தைய மாதத்தை 30ஆக பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறாங்க. ஃபத்துக்குமிது வைத்தத ஷாபான சலாசீன், ஷாபான் மாதத்துடைய எண்ணிக்கையை நீங்கள் 30ஆக பூர்த்தி பண்ணுங்கிறாங்க. இந்த ஹதீஸை நல்லா யோசித்து பாருங்க. நபிகள் நாயகம் மேகமூட்டம் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. இந்த மேகமூட்டம் என்பது உலகம் ஃபுல்லாம் ஒரே நாளில் மேகமூட்டம் மறைக்குமா? மேகமூட்டம் உலகம் ஃபுல்லாம் ஒரே நாளில் மறைக்காது, ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு தான் மறைக்கும். அதிகபட்சம் தமிழ்நாட்டுக்கு ஃபுல்லாக மறைக்கலாம். இந்தியா ஃபுல்லாக மேகமூட்டமாக இருக்குமா? ஏதோ ஒரு நாட்டில் கண்டிப்பாக ஒரு மாநிலத்தில் என்ன செய்யும், மேகமூட்டம் இல்லாமல் இருக்கும். உலகம் ஃபுல்லாக ஒரே நாளில் மேகமூட்டம் மறைக்குமா? உலகம் ஃபுல்லாக மறைக்காது. அப்போ நபிகள் நாயகத்துடைய வார்த்தையை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஒரு வார்த்தையை பயன்படுத்தினால் ஆயிரக்கணக்கான பிரச்சனை தீர்வு இருக்குது. நபிகள் நாயகத்துடைய வார்த்தை வஹி செய்தி, அல்லாஹ்வுடைய வார்த்தை. அவங்க சுயமான செய்ய மாட்டாங்க, பேச மாட்டாங்க. அவங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, பல பிரச்சனைக்கு அதில் தீர்வு இருக்கும். அப்போ நபிகள் நாயகம் சொல்றாங்க, நீங்கள் பிறையை பார்த்து நோன்பு வைங்க, பிறையை பார்த்து நோன்பு விடுங்க. இதோட நிறுத்திருந்தான்னு வச்சுக்கிடுங்க, உலகத்தில் எங்கே பார்த்தாலும் ஏற்றுக்கலாம். அந்த ரசூல் அதோட நிறுத்தலை. அடுத்து ஒரு வார்த்தையை போடுறாங்க, உங்களுக்கு மேகமூட்டமாக இருந்தால் 30ஆக பூர்த்தி பண்ணி கொள்ளுங்கள். அப்போ நம்ம யோசித்து பார்க்கணும், உலகம் ஃபுல்லாக மேகமூட்டம் மறைக்காத, மேகமூட்டம் குறிப்பிட்ட பகுதிக்கு தானே மறைக்கும். அப்போ நபிகள் நாயகம் என்ன சொல்ல வர்றாங்க, மேகமூட்டம் குறிப்பிட்ட பகுதிக்கு தான் மறைக்கும் என்னும் பொழுது உலகத்தில் எங்கே பிற பார்த்தாலும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம் கிடையாது. அப்படி ரசூல் நமக்கு என்ன செய்யலை, சொல்லலை. நபிகள் நாயகத்துடைய வார்த்தை நமக்கு விளக்குது, பிறை பார்த்த தகவல் நம்முடைய பகுதியிலிருந்து வர வேண்டும் என்பதை நபிகள் நாயகத்துடைய வார்த்தை நமக்கு என்ன செய்து தெளிவுபடுத்துது. அதுபோன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துக்கு பிறகு ஒரு சம்பவம் நடக்குது. இந்த ஹதீஸ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டது. என்ன சம்பவம் நடக்குது? அதாவது ஒரு மனிதர், குரைப் என்ற ஒரு மனிதர், இவர் என்ன செய்யறாரு, மதீனாவில் இருந்து ரமதான் மாசத்துக்கு முன்னாடியே சிரியாவுக்கு போறாரு. ரமதான் மாசத்துக்கு முன்னாடி எங்க போறாரு, சிரியாவுக்கு போறாரு. இவர் சிரியாவில் இருக்கும்போது சிரியாவில் என்ன செய்யறாங்க, வியாழக்கிழமை முடிஞ்சு வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ராத்திரி இருக்கு பாருங்க, வெள்ளிக்கிழமை ராத்திரி பிற பார்த்துடுறாங்க. சிரியாவில் ரமதான் பிற எப்போ பார்க்குறாங்க, வெள்ளிக்கிழமை இரவு பார்த்துடுறாங்க. அப்போ இவர் என்ன செய்யறாரு, நோன்பு வைக்கிறார். சிரியாவோட மக்கள் பார்க்குறாங்க. சிரியாவில் முஆவியாவுடைய ஆட்சி நடக்குது. முஆவியா பார்க்குறாரு, முஆவியா நோன்பு வைக்கிறாரு, மக்கள் நோன்பு வைக்கிறாங்க, இவரும் நோன்பு வைக்கிறார். இவர் ரமதான் மாதத்தில் சிரியாவில் இருக்கிறார். ரமதானுடைய கடைசி நேரம், ரமதான் மாதம் முடிஞ்சு கிடையாது, ஒரு 20-25 நாள் என்ன செய்கிறாரு,
மதீனாவுக்கு வந்துடுறாரு. மதீனாவுக்கு வந்தோடனே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவில் இருக்கிறாங்க. அந்த குறைவை கூப்பிடுறாங்க, எப்போ சிரியாவுக்கு போனியப்பா, சிரியாவில் என்னைக்கு பிற பார்த்தாங்க? அப்போ அந்த குறைப் சொல்கிறாரு, சிரியாவில் வந்து ராயினாவு லைலத்துல் ஜுமா, நாங்கள் வெள்ளிக்கிழமை ராத்திரி பிறையை பார்த்தோம். பிற பார்த்து ராத்திரி தான் பார்க்கணும், வெள்ளிக்கிழமை ராத்திரி நாங்கள் என்ன செஞ்சோம், பிறையை பார்த்தோங்கிறாரு. அப்போ இப்னு அப்பாஸ் கேட்குறாரு, அந்த ராயித்துவும் எப்போ நீ பார்த்தியா? அப்போ அவர் சொல்கிறாரு, நான் பார்த்தவன் பார்த்தாலே அவன் சொல்கிறாரு. பார்த்தால் யாரு? ரமதான் மாதம் முடிஞ்சு வரல, ரமதான் மாதம் முடியறதுக்கு முன்னாடியே வந்துட்டார். ஆமாம் நான் பார்த்தேன். ஒரு ஆகுன்னாஸ் எல்லா மக்களும் பார்த்தாங்க, ஒரு சாமும் எல்லா மக்களும் நோன்பு வச்சாங்க, ஒரு சாம முஆவியா நோன்பு வச்சாரு அப்படிங்கிறாரு. அப்போ இப்னு அப்பாஸ் சொல்கிறாரு, நீங்கள் வெள்ளிக்கிழமை ராத்திரி பார்த்தீங்களா இல்லையா? நாங்கள் எப்போ தெரியுமா பார்த்தோம்? வலாக்கின் ராயினாகு லைலத்த சபத்தி, நாங்கள் சனிக்கிழமை ராத்திரி தான் நாங்கள் பார்த்தோம். ரமதான் மாதம் முடியறதுக்கு முன்னாடியே சிரியாவில் பிற பார்த்தாலும் என்ன செய்கிறாரு, மதீனாவுக்கு வந்துட்டார். ரமதான் மாதம் முடியறதுக்கு முன்னாடியே கண்ணால் பார்த்த ஆளு கண்ணுக்கு முன்னாடி நிற்கிறாரு, சாட்சி சொல்கிறாரு, நாங்கள் சிரியாவில் என்ன செஞ்சிட்டோம், வெள்ளிக்கிழமை ராத்திரியே பார்த்துட்டோம். மதீனாவில் என்ன செய்கிறாங்க, ஒரு நாள் ரேட்டாக தான் பார்த்துருக்காங்க. இப்போ என்ன கேள்வி வருது? அந்த காலத்தில் வந்து விஞ்ஞான வளர்ச்சி கிடையாது. ஒரு இடத்துல பார்த்தா இன்னொரு இடத்துல தகவல் உடனே சொல்ல இன்னைக்கு உள்ள மாதிரி ஃபோனு இன்டர்நெட் கனெக்ஷன்லாம் கிடையாது. ஆனால் இவர் ரமதான் மாதம் முன்னாடியே வந்துட்டாரா இல்லையா? விஞ்ஞானத்தை விடுங்க, இவர் ரமதான் மாதத்துக்கு முன்னாடியே வந்துட்டு நாங்கள் ஒரு நாள் முந்தி பார்த்தோங்கிறார். இப்போ இப்னு அப்பாஸ் என்ன சொல்கிறாரு, வலாக்கின் ராயினாகு லைலத்த சபத், நாங்கள் சனிக்கிழமை ராத்திரி தான் நாங்கள் பார்த்தோம் அப்படி சொல்லிட்டு, ஃபலா நசாலு நசூமு ஹத்தா நுக்குமில சலாசின், நாங்கள் வந்து 30 நாளை பூர்த்தி பண்ணும் வரை நோன்பு வச்சுக்கிட்டே இருப்போம். 29 நாங்கள் முடிக்கணுமா? அவன் நராகு அல்ல 30 ராத்திரி நாங்கள் பார்த்து தான் நாங்கள் முடிப்போம் அப்படிங்கிறாரு. ஒன்று நாங்கள் முழுமையாக 30 வைப்போம், 30க்கு மேலே வைக்கக்கூடாதா இல்லையா? ஒரு மாதம் என்பது 30 தான், 30க்கு மேலே கிடையாது, 29 இருக்கலாம். பிற தெரியாட்டா 30, தெரிஞ்சால் 29. அதை நாங்கள் என்ன செய்வோம், பிறையை பார்ப்போங்கிறாரு. அப்போ இவர் கேட்குறாரு, அவளை தக்தேஃபி ருயத்தி முஆவியா ஓ சியாமி, முஆவியா அங்கே நோன்பு வச்சாரு, அவர் அங்கே பிற பார்த்தாரு, அது உங்களுக்கு போதாதா? அப்போ சொல்றாரு, லா எங்களுக்கு போதாது. ஹாக்கதா அமரனா ரசூலா இப்படி தான் எங்களுக்கு சொன்னாங்க. இப்போ நினைச்சாரு, நான் வலது கையால் தான் சாப்பிடுவேங்கிறாரு. ஏன் இடது கையால் சாப்பிட மாட்டியா? ரசூலா எங்களுக்கு இப்படி தானே போய் சொன்னாங்க. அப்போ என்ன அர்த்தம்? வலது கையால் சாப்பிட வேண்டும் யார் சொன்னது? நபிகள் நாயகம் சொன்னது. அப்போ இவர் சொல்றாரு, நாங்கள் வந்து பிறைய 30 நாள் பூர்த்தி பண்ணுவோம், அதை நாங்கள் பிறைய பார்ப்போம். அப்போ நீங்கள் சரியாக பார்த்து கேட்க மாட்டீங்களா? ரசூலா இப்படி தான் சொன்னாங்க. அப்போ என்ன அர்த்தம்? நாங்கள் பார்ப்போம், அல்ல நாங்கள் பூர்த்தி பண்ணுவோம் என்பது யாருடைய கட்டளை? நபிகள் நாயகத்துடைய கட்டளை. அப்போ உலகம் ஃபுல்லாம் எங்கே பிற பார்த்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இப்னு அப்பாஸ் என்ன சொல்றாரு, சிரியாவில் பார்த்த பிறைய முன்கூட்டியே அவருக்கு தகவல் வருது, ரமதான் மாதம் முடிவதற்குள்ளாக. அப்படியா? சிரியாவில் முன்கூட்டியே பார்த்துட்டீங்களா? ஆனால் நாங்கள் லேட்டாக பார்த்துட்டோமே, உலகத்தில் எங்கே பார்த்தாலும் ஏற்றுக்கலாமே. அப்போ நாங்கள் என்ன செய்கிறோம், ஒரு நோம்பு கலா செஞ்சுக்கணும்னு சொல்லணும். அவர் அப்படி சொல்லலை. எப்போ நாங்கள் பார்ப்போம், நாங்கள் பூர்த்தி பண்ணுவோம் 30, அது நாங்கள் பிறைய பார்ப்போம். ஏங்க இப்படி சொல்கிறீங்க? ஹாக்கதான் அமரனா ரசூலுல்லாஹ் இப்படி தான் சொன்னாங்க. அப்போ என்ன விளங்குது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்ட உத்தரவு எது? நபிகள் நாயகம் சொன்ன ஒரு வார்த்தையை வந்து அவன் காலத்தில் வாழ்ந்த சஹாபி என்ன செய்கிறாங்க, நமக்கு விளக்குறாங்க. வேற யாரும் இவ்வளவு சிறப்பாக செய்ய முடியாது, விளக்க முடியாது. அப்போ இந்த செய்தி நமக்கு தெளிவாக காட்டுது, அதை இந்த உலகத்தில் எங்கே பிற பார்த்தாலும் ஒரு பகுதியில் ஏற்றுக்கொள்ள, இன்னொரு பகுதியில் ஏற்றுக்கொள்ள வேண்டும், தூரமான பகுதியில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற சட்டம் கிடையாது. நபிகள் நமக்கு என்ன செய்யல, சொல்லி தரல. இந்த ஹதீஸை பதிவு பண்ண எல்லா இமாம்களும் எப்படி தலைப்பு போடுறாங்க? ஒரு முஸ்லீம் தலைப்பு எப்படி போடுறாங்க? பயானி அன்ன லீக்குள்ளி பலது ரூயத்தகும். ஒவ்வொரு நாட்டுக்காரர்களும் ஒவ்வொரு ஏரியாவாசிகளும் அவர்கள் கண்ணால் பார்க்க வேண்டும், அவர்கள் கண்ணால் பிறையை பார்க்க வேண்டும். திருமிதி இமாம் தலை போடுறார், பாபு மாஜாலி குள்ளி அகதி பலதில் ரூயத்தும். எதுக்கு நம்ம இமாம்கள் தலைப்பு சொல்றோம்? இந்த ஹதீஸ் அந்த கருத்தை தான் கொடுக்குது. ஒவ்வொரு ஊர்க்காரர்களும் அவர்கள் தான் பிறை பார்க்க வேண்டும் என்பதற்குரிய ஆதாரம் அப்படின்னு திருமிதி இமாம் தலை போட்டு இந்த ஹதீஸ். நசா இமாம் என்ன தலை போடுறாரு? இஹ்திலாஃபு அஹ்துல் ஆஃபாக்கி ஃபி ரூயா, தூரமான பகுதியில் உள்ளவர்கள் பிறை பார்ப்பதில் அவங்களை பற்றின வித்தியாசம் இருக்கும். ஒரு நாள் முன்ன பின்ன பார்ப்பாங்க,
அப்படின்னு தலை போட்டு இந்த ஹதீஸ் திருமதி இமாம் என்ன செய்றாரு, நசாய் இமாம் வந்து இந்த ஹதீஸ் என்ன செய்றாரு, கொண்டு வர்றாரு. அப்ப இந்த ஹதீஸ்கள் நமக்கு தெளிவாக காட்டுது, உலகம் புல்லாம் பிறை பார்த்தல் என்பது இஸ்லாத்துல கிடையாது. அவங்கவுங்க எதை என்ன செய்யணும், பார்க்க வேண்டும் என்பதை நமக்கு தெளிவான செய்தி சொல்லி காட்டுது. அதேபோல் நபிகள் நாயகம் காலத்தில் வந்து இந்த ஹதீஸ் 1992 செய்தியாக அபூதாவுதுல பதிவு செய்யப்பட்டது. 2 கிராமவாசிகள் வர்றாங்க. கிராமவாசிகள்னா யாரு, ஒரு ஊரை சுற்றி உள்ள கிராமம் இருக்கு பாருங்க, அதுக்கு பார்த்தா கிராமம்னு சொல்லுவாங்க, ஆராபிகள் சொல்லுவாங்க. அப்போ ஆராபிகள் என்ன செய்றாங்க, வந்து சொல்றாங்க, நாங்க வந்து நேற்று ராத்திரி பிற பார்த்தோம் அப்படிங்கிறாங்க. நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, நீங்க நோன்பை விடுங்க. எல்லா மக்களும் என்ன செய்றாங்க, பிற பார்க்காம பகல் நேரத்தை அடைஞ்சிடுறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வந்து அந்த 30ஆம் ராத்திரி பிறையை தேடுறாங்க. பிறை வந்து அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியல, அவங்களுக்கு பிறை பார்த்த தகவலும் கிடைக்கல. அப்போ எல்லா மக்களுமே மறுநாள் நோன்பு வச்சிடறாங்க, 30ஆம் நாள் நோன்பு வச்சிடறாங்க. நோன்பு வச்சவுடனே 2 ஆராபிகள் கிராமவாசிகள் வர்றாங்க. கிராமவாசிகள் வந்து என்ன செய்றாங்க, பகல் நேரத்தில் வந்து அல்லாஹ்வின் தூதர் நாங்கள் நேற்று ராத்திரி பிற பார்த்தோம் அப்படிங்கிறாங்க. பிற பார்த்தோம்னு சொன்ன உடனே நபிகள் நாயகம் மக்கள் எல்லாரையும் நோன்பை விட சொல்றாங்க. அப்போ பிறை தகவல் கிடைச்ச நோன்பை விட சொல்றாங்க. இந்த பிறை தகவல் எங்கிருந்து வருது, அது வந்து பக்கத்தில் கிராமத்திலேருந்து என்ன செய்யுது வருது. அப்போ சிரியாவில் பார்த்த பிறை மதீனாவுக்கு வரும்போது இப்னு அப்பாஸ் சொல்றாரு, நபிகள் நாயகம் எங்களுக்கு நாங்கள் தான் பார்ப்போங்கிறாங்க. அப்படி தூரமான நாட்டிலேருந்து வரும்போது என்ன செய்றாரு, பிறை தகவலை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார். நபிகள் நாயகம் இப்படி தான் சொன்னாங்கிறாங்க. அதே நேரத்தில் பக்கத்து கிராமத்திலேருந்து வரும்போது என்ன சொல்றாங்க, நபிகள் நாயகம் நீங்க என்ன செய்யுங்க, மக்கள் நோன்பை விட சொல்றாங்க. அப்ப இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவாக காட்டுது, தூரமான பகுதிகளில் பிழை பார்க்கப்பட்டால் அந்த தகவல் நமக்கு கிடையாது, மார்க்க சட்டம் கிடையாது, ஏற்றுக்கொள்ள வேண்டுங்க அவசியம் கிடையாது. நம்முடைய பகுதிகளில் பார்க்கப்பட்டால் நம்ம என்ன செய்யணும், அந்த தகவலை ஏற்றுக்கொள்ளலாம். இப்போ என்ன சந்தேகம் ஏற்படும், அப்போ ஏன் நம்முடைய பகுதி எத்தனை கிலோமீட்டர், அது வந்து 10 கிலோமீட்டரா, 15 கிலோமீட்டரா, 20 கிலோமீட்டரா, அது 100 கிலோமீட்டர், 500 கிலோமீட்டர் என்ன செய்யும், நமக்கு வந்து ஒரு கேள்வி ஏற்படும். இதை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க, மார்க்கம் என்பது தெளிவானது. சில விஷயங்கள் நபிகள் நாயகம் சொல்லாமல் விட்டுருக்காங்க. ஏன் சொல்லாமல் விட்டுருக்காங்க, நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, நான் உங்களுக்கு எதை சொல்லவில்லையோ அதில் உங்களுக்கு நன்மை இருக்கிறது. தரூனி அலாமா தரத்துக்கும், சில விஷயங்களை உங்களுக்கு சொல்லாமல் விட்டுருக்கேன். ஏன் சொல்லாமல் விட்டுருக்கேன், உங்களுக்கு அது நன்மை இருக்கு நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க. அப்போ மார்க்கத்தில் வந்து எல்லாம் தெளிவு. சில விஷயங்கள் நபிகள் நாயகம் சொல்லாமல் விட்டவருடைய நோக்கம் நம்முடைய நன்மையை கருதி நமக்கு சில விஷயங்கள் செய்கிறாங்க, சொல்லாமல் விட்டுருக்காங்க. இப்போ உதாரணமாக பயண தொழுகை இருக்குது. பயண தொழுகை வந்து நாம் 25 கிலோமீட்டருக்கு அப்பால போகணும்னு வச்சுக்கிடுங்க, நாம் என்ன செய்யலாம், சுருக்கி சேர்த்து தொழுதுக்கலாம். எத்தனை நாளைக்கு, நபிகள் நாயகம் சொல்லலை. நபிகள் நாயகம் சொல்லாத ஒன்று எவனாவது சட்டமாக்க முடியுமா, 18 நாளைக்கு நீ சுருக்கி தொழுதுக்க, 20 நாளைக்கு சுருக்கி தொழுது சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. அப்போ நபிகள் நாயகம் பயண தொழுகை ஒருவன் வெளியூரில் இருந்தால் எத்தனை நாட்களுக்கு சுருக்கி தொழுதா நபிகள் நாயகம் சொல்லலை. அப்போ நமக்கு என்ன கிடைக்குது, ஒருவன் வெளியூரில் எத்தனை நாள் இருந்தாலும் அதை அவன் சொந்த ஊராக ஆக்காத வரைக்கும் அவன் செஞ்சுக்கலாம், சுருக்கி சேர்த்து தொழுதுக்கலாம். நபிகள் நாயகம் இஸ்லாம் தெளிவுபடுத்தப்பட அர்த்தம் கிடையாது. நபிகள் நாயகம் மக்களுக்காக நன்மை இருக்குது என்பதை சில விஷயங்கள் சொல்லாமல் விட்டுருக்காங்க. அப்போ மார்க்கம் தெளிவாக சொல்லுது, தூரமான பகுதியிலிருந்து வந்தால் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, பக்கத்து பகுதியிலிருந்து வந்தால் ஏற்றுக்கொள்ளலாம், அது மாதிரி பிறையை பார்க்காம ஆரம்பிக்க கூடாது என்றெல்லாம் சொன்ன நபிகள் நாயகம் இந்த பிறை தகவலை எவ்வளவு தூரத்திலிருந்து வந்தால் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எல்லை நமக்கு என்ன செய்யல, சொல்லலை. எது கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, எது கூடும் நமக்கு என்ன செஞ்சிட்டாங்க, சொல்லிட்டாங்க. அப்படி சொல்லிட்டு நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க. இந்த செய்தி வந்து அபூதாவுதுல திருமிதியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு, 633வது செய்தி. திருமிதியில் வந்து 633வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க, நபிகள் நாயகம் சொல்றாங்க, அஸ்ஸௌமு யௌம தஸூமூன், மக்கள் நீங்கள் என்றைக்கு நோன்பு வைக்கிறீங்களோ அன்னைக்கு தான் நோன்பு. வல் ஃபித்ரு யௌம துஃப்திரூன், நீங்கள் என்னைக்கு பெருநாள் தீர்மானிக்கிறீங்களோ அன்னைக்கு தான் பெருநாள். வல் அல்கா யௌம துலஹூன், நீங்கள் என்றைக்கு ஹஜ் பண்ண தீர்மானிக்கிறீங்களோ அதுதான் ஹஜ் பெருநாள். இந்த விஷயத்தில் மக்களுடைய அதிகாரத்தில் ஒரு விஷயத்தை ரசூலா விடுறாங்க. மக்களுக்கு விடப்பட்ட அதிகாரம் எது, வெளிநாட்டு பிறை ஏற்றுக்கலாமா, அது கூடான ஹதீஸில் வந்துச்சு. பிறையை பார்க்காம ஆரம்பிக்கலாமா, அது கூடான ஹதீஸில் வந்துச்சு. அப்போ மக்களுக்கு விடப்பட்ட அதிகாரம் வந்து எவ்வளவு தூரத்திலிருந்து வந்தால் நாம் பிறை தகவலை ஏற்றுக்கொள்ளலாம், நாம் தீர்மானிக்கக்கூடிய எல்லை வந்து
எந்த குர்ஆன் வசனத்துக்கும் மாற்றமா இருக்கக்கூடாது, எந்த ஹதீஸுக்கும் மாற்றமா இருக்கக்கூடாது. அப்போ மக்கள் ஒன்றுபடவும் செய்யணும். அப்போ அந்த அடிப்படை நம்ம என்ன செய்கிறோம், தமிழ்நாட்டில் எந்த பகுதியிலிருந்து வந்தாலும் நாம ஏற்றுக்கொள்ளலாம். இது ரசூலுல்லாஹ் சொன்ன எல்லை கிடையாது. நாம மக்கள் தீர்மானிக்கிறாங்க தமிழ்நாடுன்னு சொல்லி. ஏன் கேரளாவில் ஏற்றுக்கொள்ள வேண்டியானே? கேரளாக்கால் மக்கள் ஒன்றுபடுவது என்று சொன்னால் கேரளாவில் உள்ளவங்க இங்கே உள்ளதை ஒன்றுபடணும், இங்கே உள்ள தகவலை ஏற்றுக்கணும், இங்கே உள்ள எல்லா மக்களும் கேரளாவை ஏற்றுக்கணும். நம்மளை திணிக்கிறது கிடையாது, அல்லாஹ்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். டெல்லியில் உள்ளவங்க நம்ம தகவலை ஏற்றுக்க மாட்டாங்க, நம்ம செய்ய மாட்டோம், டெல்லியில் உள்ள தகவலை ஏற்றுக்க மாட்டோம். இப்படி தான் அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கின்றான். அப்போ மக்கள் ஒன்றுபடுவது என்பது நாமளா கொண்டு போய் திணிக்கிறது கிடையாது. எல்லாமே என்ன செய்யணும், ஒன்றுபடணும். அது ஹதீஸுக்கு மாற்றமாக என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இப்போ தமிழ்நாட்டில் எங்கே பிற பார்த்தாலும் ஏற்றுக்கொள்ளலாம்னு சொல்கிறோம் பாருங்க. இது எந்த அடிப்படையில்? இது மக்கள் தீர்மானித்தது. நபிகள் நாயகம் மார்க்கத்தை என்ன செய்கிறாங்க, இதுக்கு அதிகாரம் கொடுக்குறாங்க. இது எந்த குர்ஆன் வசனத்துக்கும் மாற்றம் கிடையாது, இது எந்த ஹதீஸுக்கும் மாற்றம் கிடையாது. அப்போ மக்கள் கேரளாவில் உள்ள தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து தீர்மானிச்சா நீங்கள் ஒத்துக்கிடுவீங்களா? அப்படி வரும்போது ஒத்துக்கிடுவோம். கேரளா தமிழ்நாடு வருது, இப்போ அப்படி இல்லை. கேரளா என்ன செய்ய மாட்டாங்க, தமிழ்நாட்டை ஏற்றுக்க மாட்டாங்க. அதே நேரத்தில் சவுதி அரேபியான்னு சொல்லும்போது தூரமான பகுதி ஆகும்போது அது குர்ஆன் சுன்னாக்கு மாற்றம். அப்போ என்ன கிடையாது, எப்படி கேள்வி கிடையாது, தமிழ்நாடு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? தமிழ்நாடு ரசூலுல்லாஹ் சொல்லவில்லை. தமிழ்நாடு என்று ஒன்றுபடுவது எந்த குர்ஆனுக்கும் மாற்றம் இல்லை, எந்த ஹதீஸுக்கும் என்ன கிடையாது, மாற்றம் கிடையாது. இப்போ ஒரு கேள்வி கேட்பாங்க, சரிங்க நீங்கள் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டீங்க, ஆந்திராவுக்கு பக்கத்தில் ஒரு ஊர் இருக்கு, அந்த ஊருக்காரன் ஆந்திராவை ஏற்றுக்கிறதா கன்னியாகுமரியில் பார்த்து ஏற்றுக்கிறதா? இப்படி ஒரு கிறுக்குத்தனமான கேள்வி கேட்பாங்க. இந்த கேள்வி எங்கேயும் கேட்க முடியும். எப்படி கேட்க முடியும்? இந்தியான்னு வச்சுக்கிடுவோம், பாகிஸ்தான் பக்கத்தில் ஒரு ஊர் இருக்கும், அவன் என்ன செய்வான், இந்தியாவில் கன்னியாகுமரியில் பார்த்து ஏற்றுக்கிறதா பாகிஸ்தான் பக்கத்தில் உள்ள ஊரை ஏற்றுக்கிறதாம்பா. சரி, இப்போ ஆசியா கண்டம்னு வச்சுக்கிடுவோம். இப்போ கேள்வி கேட்பான், என்ன ஆசியா கண்டத்தில் பார்த்தா ஏற்றுக்கணும்? அப்போ ஆசியா கண்ட ஒரு நாடு என்ன செய்யும், ஐரோப்பா கண்டத்தில் பக்கத்தில் இருக்கும். அவன் கேட்பான், ஐரோப்பா கண்டத்து பக்கத்து நாடு இருக்குது, ஆசியா கண்டத்தில் எங்கேயோ உள்ள நாடு, இப்படி என்ன செய்யும்? இந்த கிறுக்குத்தனமான கேள்வி எப்படி வந்தாலும் வந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ்க்கு அவன் சொல்றீங்க, அவன் அல்லாஹ்க்கு அவர் சொன்ன வச்சுக்கிறீங்க, ஏன் அல்லாஹ் அவருங்கிறீங்க? இப்படி ஏதாவது ஒரு கேள்வி என்ன செய்யும், மனுஷனை தானே அவருங்கிறோம். அப்போ இந்த மாதிரி ஒரு கேள்வி என்பது இது ஒரு உண்மையை தீர்மானிப்பதற்குரிய கேள்வி கிடையாது. அப்போ நபிகள் நாயகம் மக்கள் எல்லையை தீர்மானிக்கலாம், அதிகாரத்தை கொடுத்துருக்காங்க, அது மார்க்கத்துக்கு மாற்றமாக இருக்கக்கூடாது. அப்போ தமிழ்நாடு என்று தீர்மானிக்கும் போது அதற்கு கட்டுப்பட்டு தான் தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் இருக்க வேண்டும். இதான் மார்க்கத்துடைய ஒரு சட்டம். அடுத்து என்ன கேள்வி கேட்பாங்க, அப்போ நீங்கள் தொழும்போது மட்டும் நீங்கள் அட்டவணை போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்புக்கு சொன்ன மாதிரி தொழுகைக்கு சொல்லலை. நோன்புக்கு என்ன சொன்னாங்க, பிறைய கண்ணால் பார்த்து தான் நோன்பு வைக்கணும், பிறைய கண்ணால் பார்த்து தான் நோன்பை விடணும், கண்ணால் பார்க்காம நோன்பு வச்சிடாதீங்க, கண்ணால் பார்க்காம நோன்பை விட்டாதீங்க, இப்படி சொன்னாங்களா இல்லையா? அந்த மாதிரி எதுக்கு சொல்லலை, தொழுகைக்கு சொல்லலை. சூரியன் உச்சிக்கு வரும்போது தொழுங்கன்னு சொன்னாங்க. உச்சிக்கு வருவதை பார்த்தால் தான் தொழ வேண்டும், பார்க்காவிட்டால் தொழவே கூடாது அப்படியே சொல்லலை. பிறையை பார்த்து நோன்பு வைங்க, பிறையை பார்த்து நோன்பு விடுங்க, ரெண்டு வார்த்தைக்கு பாட்டுனா வச்சுடுங்க, நம்ம உலகத்தை எங்கே பார்த்தாலும் ஏற்றுக்கிடுவோம். ஆனால் ரசூல் என்ன செய்யலாம், அந்த மாதிரி தொழுகைக்கு சொல்லலை. சூரியன் உச்சிக்கு வந்தால் நீங்கள் என்ன செய்யுங்க, உச்சி சாஞ்சிட்டா லுகர் தொழுங்க, அதே மாதிரி சூரியன் மறைஞ்சா மகரிப் தொழுங்க, செவ்வானம் மறையும் போது இஷா தொழுங்க அப்படின்னாங்க. நபிகள் நாயகம் காலத்தில் என்ன செய்கிறாங்க, அவங்க சூரியனை அவங்க முறையில் கணிச்சிருக்கிறாங்க. எப்படி கணிச்சாங்க, ஒரு பொருளுடைய நிழல் சூரியன் சாயும் போது அவங்க லுகர் தொழுதாங்களா, ஒரு பொருளுடைய நிழல் அதே அளவுக்கு வரும்போது, இப்போ ஒரு பேனாவை நட்டி வைக்கிறோம், அவங்களுடைய நிழல் அதே அளவுக்கு வந்துச்சுன்னா, ஒரு மரம் இருக்குது, ஒரு மரத்துடைய நிழல் அதே அளவுக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கிறீங்க, நீங்கள் என்ன செய்யுங்க, அசர் தொழுங்கன்னு சொன்னாங்க. நபிகள் நாயகம் காலத்தில் அவங்க இந்த மாதிரி பிறைய சூரியனை கண்ணால் பார்த்து தான் செய்யணும்னு சொல்லலை. சூரியன் உச்சிக்கு வரும்போது தொழுங்கன்னாங்க. உச்சிக்கு நம்ம என்ன செய்யலாம், நபிகள் நாயகம் விதத்தை சொல்லாதனால அது விஞ்ஞான அடிப்படை கணித்துக் கொள்ளலாம். இது மார்க்கத்துக்கு எதிரானது கிடையாது. நபிகள் அப்படி உத்தரவு போடல. பிறைக்கு எப்படி உத்தரவு போட்டாங்க, கண்ணால தான் பார்க்கணும் உத்தரவு போட்டாங்க. தொழுகைக்கு எப்படி உத்தரவு போடல, சூரியன் மறைஞ்சா தொழுங்கன்னாங்க. அப்போ சூரியன் மறைவதை கண்ணால் பார்த்தால்தான் தொழுன்னு சொல்லலை. அப்புறம் நம்ம என்ன செய்வோம், சூரியன் மறைவதை நம்ம என்ன செய்வோம், கஞ்சான் அடிப்படையில் கணித்துக் கொள்ளலாம். நபிகள் நாயகம் காலத்தில் பல நாட்கள் சூரியன் நாங்கள் பார்க்கவே இல்லை, மழை பொழிந்து கொண்டே இருந்த ஹதீஸில் வருது. உதாரணமாக புகாரில் 1013 ஹதீஸில் வருது, 6 நாள் நாங்கள் என்ன செய்யலை, சூரியனையே பார்க்கல. அப்போ ரசூலை எப்படி தொழுதுருப்பாங்க, அவங்க கணிச்சு தான் தொழுதுருப்பாங்க. தஜ்ஜால் வரும்போது
முதல் நாள் எப்படி இருக்கும்? ஒரு வருஷம் மாதிரி இருக்கும். அப்போ எப்படி தொழணும்னு கேட்குறாங்க. நீங்கள் கணிச்சு தொழுதுக்கிடுங்க ரசூலுல்லாஹி செய்கிறாங்க, சொல்லி காட்டுறாங்க. அப்போ தொழுகைக்கு இந்த சட்டம் கிடையாது. தொழுகை ரசூலுல்லாஹி செய்யல. நீங்கள் சூரியனை கண்ணால் தான் பார்க்க நமக்கு உத்தரவு போடல. ஆனால் நோம்புக்கு அப்படி உத்தரவு போட்டாங்க. இதுதான் வித்தியாசம். இப்போ நாம் என்ன செய்கிறோம்? நாம் தெளிவாக நாம் குர்ஆன் சுன்னாவை எடுத்து வச்சிருக்கிறோம். உங்களுக்கு இதில் என்ன சந்தேகம் இருக்குது நீங்கள் என்ன செய்ய அதை கேள்வியாக கேட்கலாம். இது இன்னொரு விஷயம், அரஃபா நோன்பு சம்பந்தப்பட்ட விஷயம். அரஃபா நோன்பு என்ன விளங்குறாங்க? அரஃபா நோன்பு என்பது துல்ஹஜ் பிற 9 வைக்கக்கூடிய நோன்பு அரஃபா நோன்பு. அரஃபா நோன்பு துல்ஹஜ் பிற 9ஆம் மனுஷன் வைக்கிறோம். நிறைய பேர் என்ன தெரியுமா விளங்குறாங்க? அரஃபா நோன்புன்னு சொன்னா ஹாஜிகள் அரஃபாவில் கூடியிருப்பாங்களா இல்லையா, அப்போ வைக்கிற நோன்புன்னு விளங்குறாங்க. அப்படி கிடையாது. நீங்க எந்த நோன்பு வச்சாலும் பிறையை பார்த்து தான் வைக்கணும். ஹஜ்ஜுக்கு நாம் என்ன செய்யணும்? பிறையை பார்க்கணும். நம்ம சொல்லி காட்டணுமா இல்லையா? யஸ்அலூனக அனில் அஹில்லா, நபியே பிறைகளை பற்றி கேட்கிறார்கள். குல்ஹிய மவாகீத்து லின்னாசி வல் ஹஜ்ஜி, அந்த பிறைதான் மக்களுக்கும் காலம் காட்டி ஹஜ்ஜுக்கும் என்னது காலம் காட்டி அப்படி நபிகள் சொல்றாங்க. அப்ப அரஃபா நோன்பு என்பது, அதுக்கு அரஃபா நோம்புன்னு ஏன் பேர் வந்துச்சு? ஹாஜிகள் துல்ஹஜ் பிறை 9 அரஃபாவில் தங்கணும். ஹாஜிகள் அல்லாதவங்க என்ன செய்யணும்? துல்ஹஜ் பிறை 9 நோன்பு வைக்கணும். அப்போ ஹாஜிகளுக்கு துல்ஹஜ் பிறை 9 எப்போ வருமோ அவங்க அன்னைக்கு அரஃபாவில் தங்குவாங்க. ஹாஜிகள் அல்லாதவங்க துல்ஹஜ் பிறை 9 என்னைக்கு வருமோ அவங்க அன்னைக்கு நோன்பு வைப்பாங்க. அப்போ ஏன் அந்த நோன்புக்கு அரஃபா நோம்புன்னு பேர் வந்துச்சு? அந்த துல்ஹஜ் பிறை 9 ஹாஜிகள் அரஃபாவில் தங்க வேண்டும் என்ற நிகழ்ச்சி இருக்கிறதுனால அந்த நிகழ்ச்சியை வச்சு பேர் வந்துச்சு. இப்போ தான் நம்ம ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம் சொல்கிறோம். ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம். சுதந்திர தினத்தில் நம்ம என்ன செய்வோம்? கொண்டாடுவோங்கிறோம். அப்போ அமெரிக்கா சுதந்திர தினம் எப்போ கொண்டாடுவாங்க? அவங்களுக்கு ஆகஸ்ட் 15 எப்போது, அப்போ தான் அவங்க என்ன செய்வாங்க? கொண்டாடுவாங்க. அப்போ ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம் பேர் வச்சாச்சுல. அதனால இந்தியாவில் எப்போ கொண்டாடுறாங்களோ அப்போ தான் அமெரிக்காவில் கொண்டாட சொல்ல முடியாது. அது ஏன் அந்த பேர் ஏன் வந்துச்சு? ஆகஸ்ட் 15 சுதந்திரம் என்ற நிகழ்ச்சி நடந்ததனால் அந்த பேர் வந்துச்சே தவிர அது அன்னைக்கு தான் கொண்டாட அவசியம் கிடையாது. அந்த நாட்டுக்கு எப்போ ஆகஸ்ட் 15 வருதோ அன்னைக்கு அவங்க என்ன செய்வாங்க? கொண்டாடுவாங்க. அப்போ துல்ஹஜ் பிறை 9 தான் நோன்பு வைக்கணும். நீங்கள் அரபி டிக்ஷனரி எடுத்து யௌம அரஃபான்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கிறீங்க. யௌம அரஃபா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழகாக போட்டிருப்பாங்க, அது தாசியுமின் தில்ஹிஜ்ஜா. இப்போ இந்த கணிப்பு கூட்டம் இருக்கா இல்லையா, இந்த கணிக்கிற கூட்டத்தை கேளுங்க. எப்போ நீங்கள் சவுதி அரேபியா முன்னாடியே கணிச்சிடுறீங்களே, அப்போ அரஃபா நோம்பு நீங்கள் சவுதியில் ஹாஜிகள் கூடும்போது வைப்பீங்களா, நீங்கள் முன்கூட்டியே வச்சுருவீங்களா? நாங்கள் முன்கூட்டியே வச்சுருவோம். ஏன்பா முன்கூட்டியே வைக்கிறீங்க? அவங்க தப்பாக செஞ்சுருக்காங்க. அப்போ என்ன மேட்ரு? இவங்க நிலைப்பாட்டுக்கு மாற்றமாக வரும்போது இப்போ சில ஆளுக்கு அறியாமல் கேட்குறாங்க, ஹாஜி அரஃபாவில் கூடும்போது நோன்பு வைக்கணும்னா உலகத்தில் யாருமே வைக்க முடியாது. அமெரிக்கா எப்போ நோன்பு வைக்கும்போது ஹாஜி அரஃபா விட்டு வெளியே போகும்போது தான் அமெரிக்கா என்ன செய்வாங்க? பகல் நேரத்தை அடைவாங்க, ஃபஜ்ர் நேரத்தை அடைவாங்க. அப்போ ஹாஜி அரஃபாவில் தங்கி இருக்கும்போது நோன்பு வைக்கணும்னு சொன்னால் உலகத்தில் ஒரு போதி மக்களுக்கு செய்ய முடியாது, வைக்கவே முடியாது. அப்போ அரஃபா நோன்பு என்பது அர்த்தம் ஹாஜிகள் துல்ஹஜ் பிறை 9 அவங்க கணக்குப்படி அரஃபாவில் இருப்பாங்க. நம்ம துல்ஹஜ் பிறை 9 எப்படி நம்ம என்ன செய்யணும்? நோன்பு வைக்க வேண்டும். துல்ஹஜ் 9 அரஃபாங்கிற நிகழ்ச்சி நடைபெறுவதனால் அந்த நாளுக்கு அரஃபா நாள் பேர் வந்துச்சு, அந்த நோன்புக்கு அரஃபா நோம்புன்னு பேர் வந்துச்சு. அங்கே கூடி இருக்கும் போது தான் இந்த நோன்பு வைக்கணும் கிடையாது, அவசியம் கிடையாது. அதே மாதிரி உலகுக்கு ஒரே ஒரு சூரியன் தான் உலகுக்கெல்லாம், ஒரே ஒரு பாஷா தான் ஊருக்கெல்லாம் சொன்ன மாதிரி என்ன செய்வாங்க? ஒரே சூரியன் ஒரே சந்திரன் அப்படிம்பாங்க. இது ஒரு லாஜிக்கா? ரசூலா அப்படி சொன்னாங்களா? உலகுக்கெல்லாம் ஒரே சந்திரன் தான். அப்போ என்ன அர்த்தம்? இந்தியாவில் சூரியன் உச்சி சாயும் போது சவுதி அரேபியாவுக்கு ஃபோன் பண்ணி, ஹலோ இந்தியாவில் சூரியன் உச்சி சாஞ்சிடுச்சு, நீங்கள் நுகர் தொழுங்க. என்னப்பா எங்களுக்கு உச்சி சாயலையே, ஒரே ஒரு சூரியன் தான் உலகுக்கெல்லாம் அப்படின்னு சொல்ல முடியுமா? இப்போ நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, ஜும்மா நாளில் ஒரு நேரம் இருக்குது, அந்த நேரத்தில் ஒரு அடியான் அல்லாட்ட கேட்டான்னு சொன்னால் அது அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். இப்போ நம்ம என்ன செய்கிறோம்? அது நம்ம குர்ஆனை ஆய்வு பண்ணி பார்க்கும்போது அந்த நேரம் இமாம் மெம்பரில் ஏறினதில் இருந்து இமாம் தொழுது சலான் குடிப்பதற்கு இடைப்பட்ட நேரம், இமாம் மெம்பரில் ஏறி பயான் பண்ண ஆரம்பிக்கிறார் பாருங்க, அதில் இருந்து இமாம் தொழுது சலான் கொடுக்குறாரு பார்த்தீங்களா, அதுக்கு மற்றதுக்கு நபிகள் நாயகம் சொல்கிறாங்க. நம்ம ஆய்வு பண்ணி பார்க்கும்போது அது அத்தஹியாத்தில் உள்ள நேரம், ஜும்மா தொழுகையில் அத்தஹியாத்தில் உள்ள நேரம் நமக்கு தெரியுது. இப்போ என்ன செய்கிறோம்? ஜும்மாவில் ஒரு நேரம் இருக்குது, உலகுக்கெல்லாம் ஒரே கட்டளை தான், உலகுக்கெல்லாம் ஒரே வெள்ளிக்கிழமை தான். அப்போ நம்ம அத்தஹியாத்தில் இருக்கும்போது வேகமாக செல்லை எடுத்து சவுதி அரேபியா ஃபோன் பண்ணி, எங்கள் ஜும்மா நேரம் வந்துருச்சு, நீங்கள் துவா செய்யுங்க, ஏங்க நாங்களும் ஜும்மாவை தொழுகை, உலகுக்கெல்லாம் ஒரே ஜும்மா தான் அப்படி சொன்னால், இப்போ நபிகள் நாயகம் சொன்னாங்க, எப்படி அல்லாஹ் தஆலா செய்கின்றான்? இறைவனுடைய இறைவனுடைய கடைசி நேரத்தில் உலகத்து வானத்துக்கு வர்றான்.
நீங்கள் அல்லாஹ்ட்ட துவா செய்யுங்க, அல்லாஹ் என்ன கேட்டாலும் கொடுக்குறான்னு சொல்கிறாங்க. நமக்கு இறைவனுடைய கடைசி நேரம் வருது. இங்கே சவுதி அரேபியாவுக்கு ஃபோன் பண்ணுறோம், இல்லை ஜப்பானுக்கு ஃபோன் பண்ணுறோம் காலை 8 மணி, இல்லை அமெரிக்காவுக்கு ஃபோன் பண்ணுறோம், அவன் மதியம் 3 மணியில் இருப்பான். அஸ்ஸலாமு அலைக்கும், நீங்கள் வந்து அல்லாஹ் துவா செய்யுங்க, அல்லாஹ் கடைசி வானத்துக்கு வந்துட்டான். என்னப்பா அல்லாஹ் வந்து இறைவனுடைய கடைசி நேரம் இருக்காது, உலகத்துக்கெல்லாம் ஒரே நேரம் தான், நீங்கள் துவா செய்யுங்க, ரசூலா போட்ட கட்டளை ஒரே கட்டளை, இப்படி சொல்ல முடியுமா? இது கிறுக்குத்தனமான வாதமாக தெரியல. அப்போ உலகத்துக்கெல்லாம் ஒரே சூரியன் தான், அந்த சூரியன் அவனுக்கு என்ன செய்யும்? நேரத்தை காட்டும். உலகத்துடைய எப்போ அல்லாஹ் வந்து என்ன செய்வான்? உலகத்துடைய இறைவனுடைய கடைசி நேரத்தில் அடிவானத்துக்கு வருவான். அவனுக்கு வரும்போது என்ன செய்யும்? அவன் அந்த நன்மை அடைந்து கொள்வான். அதுபோன்று எல்லா மக்களும் என்ன செய்வாங்க? ஜும்மா நேரம் இருக்குது, எல்லா நாட்டுக்காரனும் கிடைக்கும், அவன் ஜும்மா தொழும்ப என்ன செய்வான்? அந்த நன்மையை பெற்றுக்கொள்வான். அதுபோன்று உலகத்துக்கெல்லாம் ஒரே சந்திரன் தான், அந்த சந்திரன் என்னைக்கு மக்களுக்கு மாசத்தை காட்டுமோ அதை வச்சு அவங்க என்ன செய்வாங்க? மாசத்தை ஆரம்பித்துக் கொள்வார்கள். இந்த அடிப்படையான சில விஷயங்கள் நாம் தெளிவுபடுத்தி விட்டோம். இப்பொழுது டோக்கன் அடிப்படை உங்கள் கேள்வியை கேட்கலாம். இப்பொழுது டோக்கன் நம்பர் 1 உங்கள் கேள்வியை கேளுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு நாளின் தொடக்கம் இரவு என்று நாம் சொல்கின்றோம். ஆனால் மாற்று கருத்துடையவர்கள் ஒரு ஹதீஸை முன்வைத்து இல்லை ஃபஜ்ர் தான் என்று சொல்கின்றார்கள். அது என்ன ஹதீஸ் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வித்ர் தொழுகை பற்றி குறிப்பிடும் பொழுது ஒரு நாளின் கடைசி தொழுகையாக வித்ரை ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார்கள். ஒரு நாளின் கடைசி தொழுகை என்றால் அது இரவில் நாம் தொழுகிறோம். அப்போ இரவு கடைசி எனும் பொழுது பகல், அதாவது ஃபஜ்ர் வந்து தொடக்கம் என்று இந்த ஹதீஸ் சொல்வதாக அவர்கள் சொல்கின்றார்கள். நமக்கும் அதுதான் புலப்படுகின்றது. இதை தெளிவாக விளக்கவும். சரி, அதாவது சகோதரர் என்ன கேட்குறாங்க, நபிகள் நாயகம் சொன்னாங்க உங்களுடைய கடைசி தொழுகையாக வித்தரை ஆக்கி கொள்ளுங்கள் இருக்குது. அப்போ கடைசி தொழுகையாக வித்தரை ஆக்கிக்கணும். நம்ம வித்தரை எப்போ வரைக்கும் தொழலாம்? ஃபஜ்ருக்கு பாங்கு சொல்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம என்ன செய்யலாம்? வித்தரை நம்ம தொழலாம். அப்போ கடைசி தொழுகை வித்துருனா ஃபஜ்ர் பாங்கு சொல்ல வித்திரு தொழலாம். அப்போ அடுத்து ஆரம்பிக்க என்னது? ஆரம்பம், ஸ்டார்டிங் நமக்கு விளங்குது. வித்திரு கடைசினா அடுத்து ஆரம்பம் தானே. அப்போ ஃபஜ்ர் தான் ஸ்டார்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் உங்களுக்கு ஆரம்பத்திலே தெளிவுபடுத்தணும், ஒரு நாளுடைய ஆரம்பம் என்பது இரவு தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு காலத்தில் வந்து அங்கே என்ன செய்து பிறை பாதத்தில் கருத்து வேறு ஏற்படுது. பிறை பெருசாக தெரியும் போது இது 1ஆம் ராத்திரி பிறை, இது 2ஆம் ராத்திரி பிறைங்கிறாங்க. அப்போ இப்னு அப்பாஸ்ட்ட வந்து கேட்குறாங்க, நாங்கள் இப்படி பிறையை பார்த்தோம், பிறை பெருசாக தெரியுது, ஒரு கூட்டம் 2ஆவது ராத்திரி பிறைங்கிறாங்க, இது 3ஆம் ராத்திரி பிறைங்கிறாங்க. அப்போ இப்னு அப்பாஸ் சொல்கிறாரு, நீங்கள் ஏன்பா கருத்து வேறுபாடு கொள்றீங்க? நபிகள் நாயகம் உங்களுக்கு சொல்லலை. நபிகள் நாயகம் சொன்னார்கள், இன்னல்லாக மத்தஹூல் ரூயா, நீங்கள் கண்ணால் பார்ப்பதற்கு அல்லாஹ் பிறையை பெரிதாக காட்டுகிறான். ஃபௌவலி லைலத்தின் ராய்துமுஹு, நீங்கள் எந்த ராத்திரி பார்த்துறீங்கோ அந்த ராத்திரிக்கு உள்ள பிறைதாங்கிறாங்க. அப்போ 1ஆவது பிறை 2ஆவது பிறை கருத்து வேறுபாடு ஏற்படும் போது நீங்கள் எந்த ராத்திரி அந்த ராத்திரிக்குரிய பிறை. அப்போ பிறைய ராத்திரி 1ல் பார்க்கணும்னு வச்சுன்னா அதுதான் 1 நாளுடைய ஆரம்பம், மாசத்துடைய ஆரம்பம் அதுதான், அது நாளுடைய ஆரம்பம் அதுதான். அப்போ நபிகள் தெளிவாக சொல்கிறாங்க, ஒரு நாளுடைய ஆரம்பம் என்பது இதுதான், இரவு தான். இன்னும் நம்ம ஹதீஸ்களில் பார்க்குறோம், ஹதீஸ்களில் வருது, நபிகள் நாயகம் சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லி காட்டுறாங்க, இப்னு அப்பாஸ் சொல்லி காட்டுறாங்க. இந்த ஹதீஸ் வந்து முஸ்லீமில் 3740வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டது. இப்னு அப்பாஸ் அறிவிக்கிறாங்க, நபிகள் நாயகத்துக்கு என்ன செய்வாங்க, தண்ணியில் வந்து பேரிச்சம்பழங்களை ஊற போட்டு கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது இப்னு அப்பாஸ் சொல்கிறாரு, லைலத்துல் இஸ்னைன், திங்கக்கிழமை ராத்திரி அவங்களுக்கு என்ன செய்யப்படும், அந்த மாதிரி தண்ணியில் பேரிச்சம்பழங்களை போட்டு ஊற வைக்கப்படும். அதை வந்து யஷ்ரபு யௌமல் இஸ்னைன், திங்கள் பகலில் குடிப்பாங்க. இவங்க கணக்குப்படி திங்கள் ராத்திரி எப்போ வரும்? ஃபஜ்ரில் ஸ்டார்டிங் வச்சுக்கிடுங்க, திங்கள் பகலுக்கு பிறகு திங்கள் ராத்திரி வரும், இந்த குழப்பவாதியோடைய கூற்றுப்படி. ஆனால் நபிகள் நாயகம் எப்படி சொல்லி காட்டுறாங்க, அவங்களுக்கு வந்து திங்கள் ராத்திரி ஊற வைக்கப்படும், அது எப்போ குடிப்பாங்க? திங்கள் பகலில் குடிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இன்னொரு செய்தி அகமதில் வருது, 80 லைலத்துல் ஹமீஸ், வியாழக்கிழமை ராத்திரி அவங்கள ஊற வைக்கப்படும். அகமதில் வந்து 1964வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டு இப்னு அப்பாஸ் அறிவிக்கிறாங்க, அவங்களுக்கு வியாழக்கிழமை ராத்திரி ஊற வைக்கப்படும். யஷ்ரபு யௌமல் ஹமீஸ், அதை என்ன செய்வாங்க, வியாழன் பகலில் குடிப்பாங்க அப்படின்னு காட்டுது. அப்போ இந்த செய்தி நம்ம தெளிவாக விளக்குது, ஒரு நாளுடைய ஆரம்பமே இரவு தான். இன்னும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், எஸ் அலூனக அனில் ஹிலால், நபியை பிறையை பற்றி கேட்கிறார்கள், அந்த பிறை தான் மக்களுக்கு காலம் காட்டிக்கிறான். பிறையின ஹிலால்ல என்ன அர்த்தம்? பிறையில் தோன்றக்கூடிய சந்திரன் தோன்றக்கூடிய முதல் ஒளி வடிவம் இருக்கு பாருங்க, அதுதான் ஹிலால். சந்திரன் தோன்றக்கூடிய முதல் வடிவம் இருக்கு பாருங்க, அதுக்கு பேர் தான் ஹிலால்.
அந்த ஹிலாலை வச்சு தான் மனுஷன் மாசத்தை ஆரம்பிக்கணும், ஒரு நாள் ஆரம்பிக்கணும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ சந்திரனில் முதல் ஒளி வடிவம் எப்போ தெரியும்? அது மகரிபில் தான் தெரியும். சந்திரன் ஒளி வடிவம் தெரியுதா இல்லையா? அதை வச்சு தான் என்ன செய்யணும், கால கணக்கு ஆரம்பிக்கணும் அல்லாஹ் சொல்கிறான். அப்போ முதல் ஒளி வடிவம் எப்போ தான் தெரியும்? மகரிப் டயத்துலாம் தெரியும். அப்போ அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வல் கமல கத்தர்னாவு மனாசில் ஹத்தா ஆதகல் உர்ஜுனு கரீம். நாம் சந்திரனுக்கு பல படித்தரங்களை உண்டாக்கணும். அது இறுதியில் முதல் நிலையில் இருந்த மாதிரி பேரித்தம் பாலையுடைய வடிவத்துக்கு போது, பேரித்தம் பாலை என்பது பழைய பேரித்தம் பாலை என்பது பேரித்தம் பாலை பெருசாக வளர்ந்த உடனே அவனுடைய பழைய நிலை எந்த நிலை? அது குருத்து நிலை. அப்போ சந்திரனுடைய முதல் நிலை இதுதான். பேரித்தம் பாலை போன்று குருத்து என்ன செய்யணும்? அந்த வடிவம் சந்திரன் ஏற்பட வேண்டும். அந்த வடிவம் எப்போ தான் தெரியும்? முதல் வடிவம் அது மகரிப் டயத்தில் என்ன செய்யும்? தெரியும். அப்போ இந்த நபியான அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வஷம்ஸ லியான், அல்லாஹ் சூரியனை வெளிச்சமாக ஆக்கினான், வல் கமர நூரன், சந்திரனை அல்லாஹ் ஒளியாக ஆக்கினான், லீ தாயலமும் அழுதசினின், சந்திரனுக்கு ஏன் ஒளி? நீங்க வருஷ கணக்கு அதை வச்சு கண்டுபிடிக்கணும். அப்ப சந்திரன் ஒளி எப்பதான் பார்க்க முடியும்? நைட்ல தான் பார்க்க முடியும். அப்ப இந்த செய்தி நம்ம தெளிவா உணர்த்துது, ஒரு நாளுடைய ஆரம்பம் என்பது இரவு தான். இன்னும் புகாரில வருது, புகாரில 2027 செய்தியா பதிவு செய்யப்படுது. என்ன செய்தி? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, அவங்க நடுப்பத்தில் ஈத்திகாஃப் இருப்பாங்க. எப்போ ஈத்திகாஃப் இருப்பாங்க? நடுப்பத்தில் ஈத்திகாஃப் இருப்பாங்க. 21 ராத்திரி வந்த பிறகு எப்போ நடுப்பத்தில் ஈத்திகாஃப் இருந்தாலும் எப்போ அவங்க வெளியே வருவாங்கன்னு சொன்னால் 21வது சுபூல, 21 நாளுடைய சுபூல என்ன செய்வாங்க? வெளியே வருவாங்க. அப்போ ஒரு நாள் ஒரு வருஷம் என்ன செஞ்சாங்க? 21 ராத்திரி ஆச்சு. 21 ராத்திரி வந்தோடனே நபிகள் நாயகம் மக்களை போதும் அழைச்சி சொல்கிறாங்க, எப்பா நான் லைலத்துல் கத்ரை தேடி ஈத்திகாஃபில் இருந்தேன். லைலத்துல் கத்ர் நடுப்பத்தில் கிடையாது, அது கடைசி பத்தில் தான் இருக்குது. இந்த பயான் எப்போ நடக்குது? 21வது ராத்திரி ஹதீஸில் வருது. அந்த பயான் எப்போ நடக்குது? 21வது இரவு நடக்குது. ரசூலா பண்ணுற பயான். அவங்க என்ன சொல்கிறாங்க? லைலத்துல் கத்ர் நான் தேடி ஈத்திகாஃபில் இருந்தேன், அது நடுப்பத்தில் கிடையாது, அது கடைசி பத்தில் தான் இருக்குது. யாரெல்லாம் என்னோட ஈத்திகாஃப் இருந்தீங்களோ அவங்க என்ன செய்யுங்க? கடைசி பத்தில் இருங்கன்னு எப்போ பயான் பண்ணுறாங்க? 21 ராத்திரி பயான் பண்ணும்போது சொல்கிறாங்க, லைலத்துல் கத்ர் இரவில் நான் சகதியின் மீது சஜிதா செய்பவனா என்னை கண்டேன், என்னுடைய நெத்தியில் சகதி தண்ணி ஒட்டிருக்க நான் பார்த்தேங்கிறாங்க. இது ரசூலா சொன்ன சம்பவம். இந்த சம்பவத்தை அபூ சயீத் குத்ரி அறிவிக்கிறார். அவர் சொல்றாரு, நபிகள் நாயகம் 21 ராத்திரி பயான் பண்ணாங்க, ஆனால் 21வது சுபுவை நான் பார்த்தேன், ரசூலாவை பார்த்தேன். அன்னைக்கு நைட்டு மழை பெஞ்சுது. மழை பெய்யும் போது ரசூலா சுபு தொலை வச்சாங்க. சுபு தொலை வைக்கும்போது அவங்க நெத்தியில் என்ன செஞ்சது? சகதியும் தண்ணியும் ஒட்டி இருந்துச்சு. அது எந்த நேரம்? 21 சுபுகு. ரசூலா என்ன செய்றாங்க? 21வது இரவுடைய காலைங்கிறாங்க. அப்போ 21 ராத்திரி பயான் பண்ணுறாங்க. அன்னைக்கு மழை பெய்யுது. அன்னைக்கு சுபுல பார்க்குறாங்க, ரசூலா நெத்தியில் என்ன செய்யுது? சகதி தண்ணி ஒட்டி இருக்குது. அது எத்தனை சுபுன்னு அவர் சொல்கிறாரு? 21 ராத்திரியுடைய சுபுகு அப்படின்னு செய்கிறாரு, சொல்லி காட்டுறாரு. அப்போ இந்த செய்தி தெளிவாக காட்டுதா இல்லையா? ஒரு நாள் எப்போ தான் ஆரம்பிக்கிறது? இவங்க வாழப்பெண்ணே சொல்லியிருக்கணும் 22வது நாள்னு சொல்லியிருக்கணும். அவர் அப்படி சொல்லலை. எப்படி சொல்கிறாரு? 21வது நாளுக்குரிய சுபுன்னு என்ன செய்கிறாரு? சொல்லி காட்டுறாரு. அப்போ இந்த ஹதீஸ் தெளிவாக நம்ம காட்டுது, நாளுடைய ஆரம்பம் என்பது இரவு தான். அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? ரசூலா உங்களுடைய தொழுகையில் கடைசி தொழுகையை வித்திர ஆக்குன்னு சொன்னால் இதுக்கு என்ன அர்த்தம்? தொழுகையை பொறுத்த வரைக்கும் நபிகள் இன்னொரு வயசை தெளிவாக சொல்லி காட்டுறாங்க. எப்படி சொல்லி காட்டுறாங்க? இஜ்அலு மின் ஆஹிரி ஸலாத்திக்கும் பில்லைலி வித்ரா, நீங்கள் ராத்திரி தொழக்கூடிய தொழுகையில கடைசியாக செய்யுங்க, வித்திராக்குங்க. தொழுகை 2 தொழுகை இருக்குது, பகல் நேர தொழுகை, இரவு நேர தொழுகை. அப்போ பகல் நேர தொழுகைக்கு வித்திரு எது? மகரிப்பு. இரவு நேர தொழுகைக்கு வித்திரு எது? வித்திரு. அப்போ ராத்திரியில் தொழக்கூடிய தொழுகைக்கு தான் எது கடைசி? வித்திரு கடைசி. மொத்த நாளில் வித்திரு கடைசி ரசூலா சொல்லலை. இரவில் தொழக்கூடிய தொழுகையில் நீங்கள் வித்திர கடைசி ஆக்கிடுங்க. இரவுக்கு கடைசி வித்திரு, பகலுக்கு கடைசி மகரிப்பு. 2ல் எது ஃபஸ்ட்டு? இரவு ஃபஸ்ட்டா பகல் ஃபஸ்ட்டா? அதில் அந்த ஹதீஸில் இல்லை. அப்போ இரவு தான் ஃபஸ்ட்டு. எது காட்டுது? நபிகள் நாயகத்தோட மற்ற செய்தி என்ன செய்தி? நாம் சொன்ன செய்திகள் தெளிவாக விளக்குது. அப்போ இந்த செய்தி இரவில் தொழக்கூடிய தொழுகையில் வித்திரு கடைசி, மொத்த நாளுக்கும் கடைசி கிடையாது. ரசூலா அப்படி என்ன செய்யல? சொல்லி காட்டல. அப்போ நாளுடைய ஆரம்பம் இரவா பகலா என்பது இந்த ஹதீஸ் ஆதாரமே கிடையாது. புரிஞ்சுங்களா?
டோக்கன் நம்பர் 2. அஸ்ஸலாமு அலைக்கும். அலைஹிஸ்ஸலாம். மகரிபுக்கு பிறகு இங்கே இந்த பகுதியில் இருக்க எல்லா பகுதியிலையும் வந்து மகரிப் பிறகு தான் வந்து பிறையை பார்க்குறாங்க. ஆனால் ஒரு சிலர் சொல்கிறாங்க ஃபஜரில் தான் பார்த்தாகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மகரிப்லேருந்து ஃபஜர் வரைக்கும் பார்க்கறதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாதுன்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. இது எந்த கரெக்டுன்னு சொல்லுங்கள். மகரிப் பிறகு பார்க்கணுமா இல்லை ஃபஜருக்கு உள்ள வரைக்கும் பார்க்கணுமா அது சொல்லுங்கள். சரி, நாம் உங்களுக்கு ஹதீஸ்களை சொல்லும்போது நம்ம சொல்லி காட்டணும். முன்னாடி இந்த நாளுடைய தொகை சொன்னோம் பாருங்க. நபிகள் என்ன சொன்னாங்க? ஃபஹுவலி லைலத்தின் ராய்துமுஹு. நீங்கள் எந்த ராத்திரி பார்த்தீங்களோ அந்த ராத்திரிக்குள்ள பிறதான் என்ன செய்கிறாங்க சொல்லி காட்டுறாங்க. இந்த ஒரு நிறைய ஆதாரம் இருக்குது, அது சொல்லிக்கிட்டே போகலாம். இது 2 கிராமவாசிகள் ரசூலாட்ட வர்றாங்க. அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் நேற்று ராத்திரி பிறை பார்த்தோம் அப்படிங்கிறாங்க. அப்போ நேற்று ராத்திரி பிறை பார்த்தோன்னா பிறை எப்போ பார்க்கணும்? ராத்திரிக்கு தான் பார்க்கணும். நினைச்சிங்களா? இப்படி ஏராளமான செய்திகள் என்ன செய்து பிறையை வந்து இரவில் தான் பார்க்கணும்னு சொல்லி காட்டுது. ஃபஜ்ரில் பிறை பார்க்கணும்னு சொல்கிறது முட்டாள்தனம். ஃபஜ்ரில் எங்கே பிறை தெரியும்? எந்த பிறை ஃபஜ்ரில் தெரியும்? சவால் விட முடியுமா? 27ஆம் கிழமை எத்தனை 14, 15, 20க்கு பிறகு தான் என்ன செய்யும்? பிறை வந்து ஃபஜ்ரில் உதயமாகும். ஃபஜ்ர் நேரத்தில் உதயமாகும். முதல் பிறை எங்கெங்க ஃபஜ்ரில் உதயமாகும்? பிறையை கண்ணால் பார்க்கணும்னு சொன்னால் அது எப்போ தான் ஃபஸ்ட்டு நாள் உதயமாகும்? மகரிப் பிறகு தான் உதயமாகும். நபிகள் நாயகம் ராத்திரி தான் என்ன செய்கிறாங்க பார்க்க சொல்கிறாங்க. ஃபஜ்ரில் பார்க்கணும்னு சொல்கிறவங்க மண்டை அவங்களுக்கு எனக்கு ரொம்ப குழம்பி போச்சு. இந்த விஞ்ஞானம் போய் என்ன செஞ்சிட்டாங்க? பிறை பார்ப்பது இபாதத்தின்னு விளங்காமல் நபிகள் நாயகம் எப்படி பார்த்தாங்களோ அப்படி பார்க்கறதா மார்க்கம். இல்லை அறிவை கொண்டு போய் நுழைக்கக்கூடாது, விஞ்ஞானத்துக்கும் மார்க்கம் சம்பந்தம் கிடையாது. அப்போ இபாதத்துன்னு வந்துட்டுனா அதை நம்ம என்ன செய்யக்கூடாது? நபிகள் நாயகம் செஞ்ச மாதிரி தான் செய்யணும். அப்படிதான் இதுதான் அளவுகோல். நபிகள் எங்கே தான் பார்த்துருக்காங்க? இரவில் தான் பார்த்துருக்கிறார்கள். வேறு எப்போ நம்ம என்ன செய்யக்கூடாது? பிறைய வேறு எங்கேயும் தேட வேண்டிய அவசியம் இல்லை. அது இரவு தான். ஹதீஸை நம்ம தெளிவாக இருக்கு.